الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم صدق الله العظيم. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய இரக்கம், அன்பு, அல்லாஹ் ஒரு பொறுமதியான ஒரு உழைப்போடு அல்லாஹ் எங்களை சேர்த்துட்டான். கண்ணியமானவர்கள், இந்த தப்லீக் ஜமாத் என்றும் ஜமாத்துடைய வேல் என்றும் இந்த உழைப்பு இது நபிமார்களுக்கு மட்டுமல்ல பொறுப்பாக்கின வேலை. எப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால வேற எந்த பொது மனிதனுக்கும் இது பொறுப்பு இல்லை. பொம்புலேலுக்கு இது கடமையே இல்லை. கண்ணியமானவர்களே, அதாவது நபிக்கு முன்னால, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால நபிமார்கள் மட்டும், நபி இல்லாம அல்லாஹ் இந்த வேலையை கொடுக்கவும் இல்லை. உதாரணத்துக்கு ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஐஷுட்டு அவங்களுக்கு இந்த வேலை பொறுப்பு. இப்ப அல்லாஹ் கட்டளையிட்டான், மூசா நீங்க ஃபிரௌனுகிட்ட போங்க இந்த வேலைக்கு, தாவத்துக்கு, மக்களை, அதாவது ஃபிரௌன அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறதுக்கு. கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி நிறைவேற்றுவாங்க? அல்லாஹ் சொல்லிட்டா போத்தானு எண்டத்துக்கு சில ஹாலாத்துகள் இருந்துச்சு. ஏண்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபிரௌன் வீட்டுல தான் வளர்ந்தாங்க. இப்ப அடுத்தது நாவுல ஒரு அந்த சின்ன காலத்துல ஏற்பட்ட ஒரு இன்சிடென்ட்ல நாவுல சின்னொரு கொன்னல் இருந்துச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அடுத்து ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய பார்த்து கொண்டீங்க. இப்படியான ஒரு கட்டத்துல தான் இந்த நிலம், இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க போங்க ஃபிரௌன் கிட்ட. இப்ப கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் போறேன், எனக்கு ஹெல்ப்புக்கு, இந்த தாவத்து கொடுக்க ஃபிரௌன் கிட்ட போறதுக்கு எனக்கு உதவிக்கு ஏண்ட சகோதரன் ஹாரூனேம் தா. ஹாரூனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சகோதரர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்தான் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டே சுட்டி, சும்மா அல்ல நபியாக்கி தான் கொடுத்தான். அது வரைக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கணுமே இந்த வேலைக்காக உதவிக்கு. இப்ப அவங்களே நபியாக்கி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அனுப்பினான். அப்ப இதுல என்ன விளங்குதுன்றா, நபி அல்லாம இந்த வேலை பொறுப்பா ஈக்கல அந்த காலத்துல. அப்ப கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள், எந்த ஒரு பொம்பளையும் நபியும் இல்ல. அப்ப பொம்பளைகளுக்கு கடமையும் இல்லை அந்த டைம். ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த நபிமார்களை அல்லாஹ் பாவிச்ச கண்ணியமான, சிறந்த, குறைபாடு இல்லாத, அழகான, சக்தியுள்ள, அறிவுள்ள, நல்ல குணங்கள் உள்ள பூர்த்தியான ஆண்களை கொண்டு அல்லாஹ் செஞ்ச வேலைய கடைசி உம்மத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான எங்கள்ல ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பொறுப்பாக இருக்கிறான். அப்ப கண்ணியமானவர்களே, நாங்க மிச்சம் விலகினோம். எங்கட குறைபாடுகள் இருக்குது, எங்கட நல்ல அறிவு இல்ல, ஆற்றல் இல்ல,
நல்ல குணம் இல்ல. கண்ணியமானவர்களே, இந்த குறைபாடோட இந்த வேலையை சரியா செஞ்சா எல்லா குறைபாடுகளையும் எல்லாம் இல்லாமல் ஆக்குவான். உதாரணத்துக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஈசாவே பின்னால் ஒரு உம்மத்து வரப்போகுது பின்னால. அதங்களை பத்தி எல்லாம் சொல்றேன். அந்த உம்மத்துக்கு நான் நபிமார்கள் செஞ்ச வேலைய கடமையாக போறேன், பொறுப்பாக போறேன். அப்ப கண்ணியமானவர்களை இப்ப எங்களுக்கு நாங்க இந்த வேலையை செய்யணும், இது எங்களோட பொறுப்பு, ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் என்றதல்ல. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சந்தோஷமா புகழ்ந்து சொல்லி சொல்லி வந்த விஷயம் இது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா தாவூத் இன்னு உம்மத ஹபீபி யாத்தூன பஅதக் உஜூரஹும் மிஸ்ல உஜூரில் அம்பியா வ நூரஹும் மிஸ்ல நூரில் அம்பியா. இது அல்லாஹ் எங்களைய புகழ்ந்து பேசுறான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. தாவூதே, பின்னால் ஒரு உம்மத்து வரும், அந்த உம்மத்துக்கு நபிமார்களுக்கு எதெல்லாம் கடமையோ ஃபர்லோ அந்த உம்மத்துக்கும் அது ஃபர்லு. எது நபிமார்களுக்கு சுன்னத்தோ அந்த உம்மத்துக்கு அத சுன்னத். நபிமார்களோட ஆமால்களுக்கு எப்படி நான் கூலி கொடுப்பனும், உஜூரகும் மிஸ்ல உஜூரில் அம்பியா, நபிமார்களுக்கு கூலி கொடுக்கிற அதே ஸ்டைல்ல மெத்தட்ல அந்த உம்மத்துக்கு நான் கூலிய கொடுப்பேன். நூறகும் மிஸ்ல நூரில் அம்பியா, அந்த கியாமத்தினால நபிமார்கள் தாரு பொது மனிதன் தாருன்றது முகத்திட பிரகாசத்துல விலகணும். இப்ப அல்லாஹ் சொன்னா endத்துக்கு அந்த உம்மத்து அது விளங்காது, அந்த உம்மத்துக்கு நபிமார்களோட அதே பிரகாசம் தான். அப்போ கண்ணியமானவர்கள் இப்படி அல்லாஹ் வர்ணிச்சு புகழ்ந்து புகழ்ந்து பேசின உம்மத்துக்கு. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட அல்லாஹ் சொன்னான், அந்த உம்மத்துக்கு இந்த வேலை பொறுப்பு, இந்த வேலை செய்வாங்க. நபிமார்கள் மாதிரி தாவத்துல உழைப்புல ஈடுபடுவாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம். என்னத்துக்கு அதே நேரம் அல்ல இன்னொன்ற சொன்னான், என்னத்துக்கு வலா ஹில்ம வலா இல்ம, அந்த உம்மத்திட அடிப்படையில அறிவு மீக்காது, சகிப்பு தன்மை மீக்காது என்றெல்லாம் சொன்னான். அறிவும் இல்ல, நபிமார்கள் என்றது ஒரு பெரிய அறிவு உள்ளவங்களே, நபிமார்கள் என்றது பொறுமை உள்ளவங்களே, சகிப்புத்தன்மை உள்ளவங்களே, இது ரெண்டும் மீக்காது என்று அல்லாஹ் சொன்னான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு டவுட் வந்து உடனே சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த வேலைக்கு இந்த முபாரக்கான தாவத்துடைய உழைப்புக்கு இல்மும் ஹில்மும் அறிவும் சகிப்புத்தன்மை பொறுமை இது இல்லாட்டி செஞ்சு கொள்ள இல்லாதையா இல்ல, ரெண்டு மூணுமே. ஏண்டா உம்மத்தை வழி நடத்தணும், உம்மத்தை பாதுகாத்து கொள்ளணும், மக்களோட நல்ல குணத்தோட நடக்கணும். கொஞ்சம் முன்ன பின்னையாவிட்டா மக்கள் வந்து இணைய மாட்டாங்களே. அப்போ ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு மக்கள் எல்லாத்துக்கிட்டும் இந்த வேலையை கொண்டு போய் சேர்க்கிறது என்ற அறிவும் சகிப்புத்தன்மையும் இல்லாம அப்படி எப்படி நடக்கும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான், ஏண்ட புறத்திலேந்து ஏண்ட அறிவுலேந்து ஏண்ட சகிப்புத்தன்மையிலேந்து கொடுப்பேன். அப்ப இந்த உம்மத்தை அப்படிப்பட்ட உம்மத் கண்ணியமானவர்களே, ஆரம்ப தபக்கலை இந்த பாருங்க, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே, அது பயங்கரமான ஒரு மோசமான காலமா இருந்தது. ஐயாமுல் ஜாஹிலியா, மட்டமேடு உச்சகட்டம். அப்படி இந்த மக்கள் தாரம் கணக்கெடுக்கிறோம் இல்ல, ரோம் பாரசீகர்கள் வந்து அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்ய விரும்பவும் இல்லை. ஏன்னா லாயக்கு இல்ல, பிரயோஜனம் இல்லை அந்த மக்களால. அப்படி மக்கள் தான் இந்த வேலையா தாவத்துடைய உழைப்பு தான், சஹாபாக்கள் செஞ்ச தாவத்துடைய உழைப்பு தான். கண்ணியமானவர்களே, இதை செஞ்சு அல்லாஹ் எப்படி மாத்தினான்? உலகத்துடைய அரசர்களா மாத்தினான். உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க அவங்கள ஆட்சி செய்யவே விரும்பல, அப்படி மோசமா இருந்தவங்க தான். கண்ணியமானவர்களே, இவங்க தான் கடைசியில பார்த்தா ஆட்சியாளர்கள். அல்ல இவளை இப்ப எங்க கொண்டு போய் வச்சான்? அப்ப இந்த தாவத்துடைய உழைப்பு தான் கண்ணியமானவர்களை இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்க செய்யறோம். நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இந்த ஜமாத்துல. மாஷாஅல்லாஹ் சிலவங்க அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாங்க தொடங்கிட்டோம் 3 days போறதுக்கு. சிலவங்க மாஷாஅல்லாஹ் நாங்க இப்ப கொஞ்ச காலம் ஒரு சில தடவைகள் 3 நாள் போயிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். சிலவங்க 10 நாள் போனோம், சில்லா போனோம். இப்படி கண்ணியமானவர்களே, எங்களையா அல்லாதான் ஈடுபடுத்தணும். எங்கட ஆற்றல் எங்கட கெட்டத்தனத்தில் ஏழுமா இல்ல, எங்கட கெட்டி
சிலவங்களுக்கு சரி ஆசை இந்த வேலையில நல்லா ஈடுபடணும் என்று, எந்தத்துக்கு சந்தர்ப்பம் இல்லை, அல்லாட நாட்டம் இல்லை, அவ்வளவுதான். சந்தர்ப்பம் இல்லைன்னா என்ன, அல்லாட நாட்டம் இல்லை. கண்ணியமானவர்களே, சிலவங்க ஈடுபட்டாங்க, நிறைய ஈடுபட்டாங்க, கடைசியில பார்த்தா இன்றைக்கு அட்ரஸும் இல்லை. இன்றைக்கு அவங்கள எல்லாம் தூக்கி வெளியே வீசி என்ன செய்ற, முன்ன பின்ன குறைபாடு. கண்ணியமானவர்கள் அவங்களுக்கு ஆசையை மீஞ்சி தான் ஈடும் பட்டாங்க தான், இன்றைக்கு இல்ல. கண்ணியமானவர்களே, லேசா நினைக்கவானும், லேசா நினைக்கவானும். நாட்டுடைய சூரா ஒரு நாட வழி நடத்தினால் அப்ப எவ்வளவு ஈடுபட்டிருப்பாரு. இன்றைக்கு அவரு வேலையில இல்ல. எங்கட நாட்டை சொல்லல, சில நாட்டுகள் அப்படி இருக்குது. கண்ணியமானவர்களே, எல்லாம் பாதுகாக்கணும், பயந்து பயந்து செய்யணும் இந்த வேலையா. ஏன்னா அல்லாக்கு விருப்பம் இல்லாத என்ன சரி எங்களையால நடந்துட்டேன்டா, எப்படி திமிங்கிலமா ஈக்கட்டும், மிகப்பெரிய மீன் கடல்ல, அதா இருந்தாலும் உசுறு போயிட்டேன்டா கடல் வச்சுக்கொள்ளாது, வெளியே தான் கரையலாம். அப்ப இவ்வளவு இந்த முபாரக்கான தாகத்துடைய உழைப்புல எங்கோட உசுறு போயிட்டேன்டா, உசுரண்டா மவுத்தாகிறதல்ல, தாவத்துடைய உழைப்புக்கு தேவையான அந்த தன்மைகள் அப்படி இல்லாம போயிட்டேன்டா தூக்கி வெளியே வீசிடுவான்ல. அப்ப கண்ணியமானவர்களே, இதனால அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நன்றி செலுத்தணும். முதலாவது தன்மை என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அட இவ்வளவு பொறுமதியான நபிமார்கள் செஞ்ச வேலைக்காக அல்ல என்னைய பாவிச்சிருக்கிறானு, என்னைய கொண்டாரானு. மாப்பிள்ளையோட கரைச்சலுக்கு நாங்க ஜமாத் வரல. கண்ணியமானவர்களே, இல்லாட்டி அதை எங்களே ஒரே நாங்க வாராந்தத்தாலையும் போற இடத்துல கூப்பிட்டு தஷ்கில் பண்ணிக்கிறாங்களே என்ற மண்ட குத்துக்கு நாங்க வரல. கண்ணியமானவர்களே, அடுத்தவங்களுக்காக நாங்க இந்த ஜமாத்துல ஈடுபடல. நாங்க ஈடுபடுறோம் அல்லாத பொறுத்ததனால், அவன் கட்டளை. இந்த உம்மத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாம் கட்டளை இட்டுகிறான். கண்ணியமானவர்களே, இதால் என்ன நடக்க வேண்டாம், இந்த உழைப்புல ஈடுபடுறதால எங்கட ஈமான் சீராகும். ஈமான் நம்பிக்கை அதுதான் பேசிக். எல்லாத்துக்கும் ஈமான் இல்லாம ஒன்றையும் சாதிச்சு கொள்ளலாம். அல்லாட எல்லா வாக்குறுதிக்கும் ஈமான் தான் அடிப்படை. ஈமான்ல யகீன் வரணும், உறுதி. கண்ணியமானவர்களே, அல்லாத அச்சம் பயம் வரணும், தக்வா தவக்குல். எங்கட எல்லா நிலைமைகளையும் அல்லா கிட்ட பாரம் கொடுக்கக்கூடிய தன்மை. ஏண்டா கண்ணியமானவர்களே, கது அஃப்லஹல் முஃமினூன், வெற்றி அடைகிற முஃமின்கள் மட்டும்தான், வேற யாருக்கும் வெற்றி இல்ல. வக்கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், அல்லாத உதவி கிடைக்கிறது முஃமின்களுக்கு மட்டும்தான். அல்லாஹ் சொல்றான், முஃமின்களுக்கு உதவி செய்யறது எங்கட கடமை, எங்கட பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்றான். எங்களுக்கு நிம்மதியான மனமான வாழ்க்கை ஒண்ணுமே, அதுவும் ஈமானியதா மட்டும்தான். மன்னமில சாலிகம் இந்த கரின் உன்சா வஹ்வ முஃமின் ஃபலனஹயன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஒரு மனமான வாழ்க்கை முஃமின்களுக்கு மட்டும்தான். இப்படி எந்த வாக்குறுதியை தேடி 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 போனாலும் ஈமான் இருந்தா தான் சரி. கண்ணியமானவர்களே, ஈமான் என்றது ஒரு வார்த்தையோட பேர் அல்ல. ஈமான் என்றது ஒரு வார்த்தையா? ஈமான் நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹஸிபன் நாஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா நாங்க முஃமின்கள், எங்களுக்கு ஈமான் நீக்கி என்பதாக மக்கள் வாயால சொல்லிட்டா அவங்கள சும்மா விடுவோம் என்பதாக நினைச்சு கொண்டு இருக்கிறாங்களா? அவங்கள சோதிப்போம். ஈமான் என்றது ஒரு சோதனைக்கு பின்னால வராது, டெஸ்ட். கண்ணியமானவர்களே, ஸ்கூலுக்கு போட்டா புள்ளைய மந்த்லி டெஸ்ட், டேர்ம் டெஸ்ட் எல்லாம் நடக்கும். கடைசி வருஷத்துல இறுதி ஆண்டு பரீட்சை நடந்து பாஸ் ஆவினாதான் ப்ரமோஷன். பாஸ் ஆகாம அடுத்த வகுப்பு போட்டுவேன் இல்ல. கண்ணியமானவர்களே, அப்படி கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஓ லெவல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு மே லெவலுக்கு போவா. ரிசல்ட்ஸ் இல்ல மே லெவலுக்கு அனுப்பி பேபேண்டு தான் இருப்பான், படிக்கலாது. அப்ப ஈமான் அல்லாட ஒரு பார்வையில முஃமின் என்று வாருண்டா அல்லா டெஸ்ட் எடுப்பான், அல்லாட எக்ஸாம் சீக்குது. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அல்லாட டெஸ்ட் தான், அல்லாட எக்ஸாம். நோயில எங்க போறான், எங்க கவனம் இருக்குது, எங்கட வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம், வியாபாரத்தில் ஏற்பட்ட லாஸ்டிக, இது அல்லாட டெஸ்ட்.
நாங்க செஞ்ச எக்ஸாம்ல ஃபெயில் ஆகினது அல்லாட டெஸ்ட். அது கண்ணியமானவர்களே, இப்படி இந்த சைட தான் யோசிக்கிறோம் அல்லாட டெஸ்ட் என்று. அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களை, நீங்க செஞ்ச வியாபாரத்துல மிகப்பெரிய லாபம் கிடைச்சது, இதுவும் அல்லாட டெஸ்ட் தான். அட இவன் லாப சொத்து செல்வத்தை அல்ல வாரி வழங்கிக்கிறான், அல்ல கொடுக்கிறான் திரும்ப திரும்ப. இது பயங்கரமான டெஸ்ட். இது ஏன் இந்த நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்துல இவட நிலைமை என்ன? கொடுத்தும் டெஸ்ட் பண்ணுவான், எடுத்தும் டெஸ்ட் பண்ணுவான். ஆக மொத்தத்துல உலக வாழ்க்கையே டெஸ்டிங் தான். கண்ணியமானவர்கள், எங்களோட முழு கவனம் எப்பவும் ரொம்ப அல்லாட பக்கம் தானே இருக்கணும். தவக்குள் அல்ல எங்ககிட்ட எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு சிஃபத்தான் தவக்குள். எங்கட நிலைமைகளை அல்லா கிட்ட பாரம் கொடுக்கிறேன். தவக்குள் என்றா என்ன? மிச்சம் பேர் தவக்குள் விளங்குறம் இல்ல. தவக்குள் என்றா என்ன தெரியுமா? தவக்குள் என்பது ஒரு ரகசியம், ரகசியம். தவக்குள் என்றா என்ன? ரகசியம். ஏண்ட நிலைமைய யாரா எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், வேற தாருக்கும் தெரியா. இதுதான் தவக்குள். கண்ணியமானவர்கள், ஏண்ட நிலைமைய எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், வேற தாருக்கும் தெரியா. நான் சொல்லவும் மாட்டேன், காட்டிக்கொள்ளவும் மாட்டேன். இதுதான் தவக்குள். தாருக்கும் காட்டி கொள்ளாம அல்லா கிட்ட மட்டும் பாரம் சாட்டிட்டு இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு சம்பவம் முறை கேள்விப்பட்டோம் தானே. ஒரு சஹாபி அவட வீட்டுல ஒன்றும் இல்ல, அவர் பள்ளிக்கு போய் தொழுதாரு. இப்ப அவங்களோட வீட்டுல திரகை கல்லுல இருந்து மாவர தொடங்கிச்சு. படிக்கிறேன் தானே அந்த சம்பவம். இதுல மிகப்பெரிய தவக்குள் வச்சு பொம்புளைக்கு வீட்டுல இருந்தார். சஹாபி பொம்புளைக்கிற அவன் தவக்குள் தான். கண்ணியமானவர்களே, இப்ப வீட்டுல ஒன்றும் இல்ல. கணவனும் வந்தாரு, கேட்டாரு, இல்ல. இப்ப கணவனும் மாஷா அல்லா அவர்கிட்ட தவக்குல வச்சு அவர் பள்ளிக்கு போறாரு தொலை. சரி, அல்லாட்ட கேட்பான். கண்ணியமானவர்கள், வீட்டுல அந்த சஹாபி பொம்புல இவ பயந்தா. அட கணவன் வெளியே போயிட்டாரு. இப்ப எங்கிட்ட நிலைமை யாழ்லா உனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் ஹாலா. இப்ப கணவன் வெளியே போயிட்டு அந்த பொம்பளைக்கு என்ன தெரியுமா பயமா இருந்துச்சு? அட கணவன் பேத்து தார்த்த சரி வாய திறந்துடுவாரோ தெரியா, எங்கிட்ட நிலைமையா சொல்லி வாய திறந்துடுவாரோ தெரியா. எவ்வளவு கண்ணியம். அந்த கால அவர் ஆம்பளை சஹாபி அவருக்கு துறக்க மாட்டாரு, அவரும் அல்லாட்ட சொல்லத்தான் வேத்திக்காரு. எண்டத்துக்கு வீட்டுல இருந்த பொம்பளைக்கு பயம் வந்துச்சு. அட இவரு வாய திறந்துடுவாரோ தெரியாது. எங்கடா ஹாலாத்த மக்களுக்கிட்ட சொல்லி உனக்கிட்ட தானே சொல்லணும் என்று அந்த பொம்பளை என்ன தெரியுமா செஞ்சா? திரகை ஒரு தானியம் கூட இல்ல. திரகை கல்லுல போட தானியம் மீதா தானே அரைச்சி வாரத்துக்கு திரகை கல்ல போடணும். ஒரு திரகை கல்லும் இல்ல. அந்த திரகை கல்ல சுத்தி விட்டார். திரகை கல்ல சுத்தி விட்டது மட்டுமல்ல, ஒரு தானியம் கூட இல்ல. அடுப்ப மூட்டி அடுப்ப பத்து வச்சா. ஏண்டா இவட நோக்கம் என்ன தெரியுமா? இப்ப கணவன் பேத்து எங்களையும் செல்லிராம இருக்கணும் தாருகிட்ட. எங்கட ஹாலாத்த அடுத்த விடுவோம் அக்கம் பக்கம் வீடுகள்ல தெரிஞ்சு எங்களுக்கு உதவி செஞ்சுராம இருந்துடணும். எங்கட விஷயத்த எங்கட கஷ்டத்தை நாங்க அடுத்தவங்களுக்கு சொல்றதல்ல, காட்டுறதல்ல, உனக்கிட்ட மட்டும் காட்டணும். அது சுட்டி இப்ப அடுத்தவங்களுக்கு விளங்காமிக்கிறதுக்கு திரகை கல்ல சுத்தி விட்டா என்ன ஏன் தெரியுமா? இப்ப அதுட சத்தம் பெரிய மெஷின் ஒன்று போட்ட மாதிரி தான். கர 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 கரன்னு திரகை கல்ல சத்தம் கேட்டா அடுத்த விட்டுவோல் அங்க இங்க எல்லாத்தையும் அது இங்க திரகை கல்ல வேலை செய்யுது. அதற்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு ஈக்குது. இவங்களுக்கு அவ்வளவு கடும் தேவையுள்ள ஆட்கள் அல்ல. அடுப்பை பத்த வச்சா ஏன் தெரியுமா? இவ அடுப்புல புகை போவுமே அடுப்புட. சரி இவங்களோட வீட்டுல சாப்பாடு தயாராகுது, அப்ப இவங்க கஷ்டம் இல்ல, பிரச்சனை இல்ல என்று மக்கள் உதவி செய்ய முற்பட மாட்டான். தவக்குள் என்றது இதுதான். நாங்க சும்மா என்னத்தையோ தவக்குள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, யாழ ஏண்ட நிலைமை எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், மூணாவது ஆட்களுக்கு தெரியா. இந்த ரகசியத்தை நாம் பேசுறோம். இதுதான் தவக்குள். கண்ணியமானவர்களே, இந்த மக்களுக்கு காட்ட மாட்டேன். நான் மக்களுக்கிட்ட என்ன நிலைமையை முன்வைக்க மாட்டேன். உனக்கிட்ட மட்டும் தான் முன்வைக்கிறேன். இந்த தவக்குளுக்கு தான் உதவிக்குது.
செஞ்சு பார்ப்போம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு நாங்க யோசிக்கிறோம் அது சஹாபியப்பா, சஹாபாக்களுக்கு எல்லாம் உதவி செய்வான் தானே, நபிமார்களுக்கு உதவி செய்வானே. நாங்க சாதாரண எங்களுக்கு எவ்வளவு குறைபாடிக்குது, நாங்க விலகினும் எங்களுக்கு உதவி நடக்குமா? இது அல்லால வைக்கிற மிகப்பெரிய தப்பென்ன. நீங்க சொல்றேன்னா தப்பென்ன. அல்லா சொல்றான் வன்னு பில்மி என்ன, சும்மா எந்த ஒரு மனிதனும் கெட்ட அபிப்பிராயம் வைக்கவான். மனிதனை பார்த்தா பெரிய பாவியா இருந்தாலும் பாவம் செய்யக்கூடிய மனிதனை பார்த்தும் இவன் மோசமானவன் இப்படி நினைக்கலாங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு மோசமாயிக்கிறான், நாளைக்கு எங்களை விட முன்னேறிடுவான். அதாருக்கு எனக்கு கடைசி முடிவு. நபி சொன்னாங்க இல்லையா, சொர்க்கத்துக்கும் இவனுக்கும் ஒரே ஒரு ஜான் தான் வித்தியாசமா ஈந்திச்சு. கடைசி கட்டத்தில் அவன் நரகத்துடைய அமல் செஞ்சு நரகம் நுழைஞ்சிட்டான் என்றான். இன்னொருத்தனுக்கு நரகத்துக்கும் அவனுக்கும் ஒரு ஜான் தான் வித்தியாசம். கடைசி காலத்துல பார்த்தா நல்ல அமல் ஒன்றை செஞ்சான், சொர்க்கவாதியா மாறிட்டான். ஈக்கிறாங்களா இல்ல? எத்தனையோ பேர் ஈக்கிறாங்க. அட இவனை இப்படி நினைச்சு பார்க்கல, கடைசியில பார்த்தா சுஜூதுல மௌத்து, அடே காபத்துள்ளால மௌத்து சிலவங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை முழுக்க பயங்கரமா இருந்துச்சு. அல்லாட்ட கடைசி முடிவு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கை. சிலவங்களை பார்த்தா நல்ல மனிதன் மாதிரி தான் ஈந்தாரு, கடைசியில பார்த்தா தியேட்டர் உள்ளுக்க பேசிக்கிறாரு. அல்ல பாதுகாக்கணும். பயங்கரமான சில மவுத்துகளை கண்டிக்கிறோம். அப்ப கண்ணியமானவ எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணலாம் தாரம் வச்சு. அப்ப எல்லா மக்களை பத்தியும் நல்லெண்ணம் தான் வைக்கணும். அட மக்களை பத்திய நல்லெண்ணம் வைக்கிற நாங்க அல்லா பத்தி கெட்டெண்ணம் வச்சோம்டா. நாங்க அல்லா பத்தி கெட்டெண்ணம் வச்சுட்டோம். அல்லா நபிமார்களுக்கு என்றா தான் உதவி செய்வான், சஹாபாக்கள் சுட்டு தான் உதவி செய்வான், எங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்றா. கண்ணியமானவர்களே, நாங்க அதே உம்மத்து தான், நாங்க அதே உம்மத், ஹைர் உம்மத் தான். நல்லா சொல்லிட்டான், அல்லாதான் எங்களையா ஹைர் உம்மத்தா ஆக்கிக்கிறான். அதே அமல்களை தான் அல்ல எங்களுக்கு தந்திக்கிறான். சொல்லுக யா அய்யுஹல்லதீன ஆமனூ தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமை, அதே சதகா, அதே நோன்பு, அதே குர்ஆன். சஹாபாக்கள் என்ற உம்மத்து தான் நாங்களும் அதே உம்மத்து தான், ஒரே உம்மத்தே முஹம்மதியா தான். சஹாபாக்களுக்கு கொடுத்த அதே அமல்கள் தான் எங்களுக்கும் எல்லாம் தந்திக்கிறான். சஹாபாக்களுக்கு செஞ்ச அதே வாக்குறுதிகள் தான் இன்னும் இருக்குது கியாமத்து நாள் வரைக்கும். கண்ணியமானவர்களே, அப்ப அல்லாஹ்ட குத்ரத்தும் அதே வேலை செய்யும். ஒரே உம்மத், ஒரே அமல்கள், ஒரே வாக்குறுதி. குதிரத்து மட்டும் அவங்களுக்கு வேற எங்களுக்கு வேற நியாயம் இல்லை. அப்படி இல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், நாங்க இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு வயௌம யகூமுல் அஷ்ஹாத். குர்ஆன் ஆயத். அல்லாஹ் சொல்றான், நாங்க நிச்சயமாக திடனாக நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு உதவி செஞ்சோம், கியாமத்து நாள் வரைக்கும் முஃமின்களுக்கு உதவி செய்வோம். அதே அமல்களை காட்டினா நாங்க அதே உதவி தான் செய்வோம். அப்ப எப்படி சஹாபாக்களு கண்ணியமானவர்களே, நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்ச மாதிரி கியாமத்து நாள் வரைக்கும் எல்லா மக்களுக்கும் உதவி செய்வான்னு தான் அல்லாஹ் சொல்லிக்கான். சஹாபாக்களோட அதே நம்பிக்கை இருந்துச்சு. அது சுட்டு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் நபிமார்களுக்கு செஞ்ச உதவியை விட ஸ்டெப்ப கூட்டி தான் நல்லா உதவி செஞ்சான். அது அர்த்தம் நபிமார்களை விட சஹாபாக்கள் சிறந்தது என்றல்ல, நபிமார்கள் தான் சிறந்தவர்கள், நபிமார்கள் தான் சிறந்தவர்கள் என்றது. அந்த நபிமார்களோட இந்த கூட்டம், நபிமார்களோட இந்த கூட்டம் இவங்க எங்களை விட வீக் தானே, என்ன நாங்க தான் சிறந்தவங்க, இந்த உம்மத்து தான் சிறந்தது. நபிமார்களோட நபிமார்கள் எங்களை விட சிறந்தவங்க என்றதுக்கு நபிமார்களோட உம்மத் அதை விட நாங்க சிறந்தவங்க, சரிதானே, சஹாபாக்கள் சிறந்தவங்க. அதை சுட்டி நபிமார்களுக்கு அல்லாஹ் செஞ்ச உதவியை விட ஹை ஸ்டாண்டர்ட்ல சஹாபாக்கள் உதவி செஞ்சான். ஏன்னா சஹாபாக்கள் எல்லாருமே நபிமார்களோட வேலையை செஞ்சவங்க. ஆனா கடைசி அந்த பழைய உம்மத்துகளை பார்த்தா நபிமார்ட வேலையை செஞ்சே நபி மட்டும் தான், வேற உம்மத்துக்கு செய்யல. உதாரணத்துக்கு நல்ல பசங்க தெளிவுபடுத்தினா, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனி இஸ்ரவேலர்களும் உம்மத்தும் இப்ப கடலை கடந்து போகணும். கடல் முன்னால பின்னால ஃபிரௌன் அவனோட படப்பட்டாலும் வருவது. இந்த இடத்துல கண்ணியமானவர்களே, கடலை பொழந்து ரோட்டு காட்டினா தான் அந்த உம்மத்து போகும், இல்லாட்டி போவாது.
இல்லைஞ்சா. அப்ப அல்லாஹ் ரோட்டை பிரிச்சே ரோட்டா 12 ரோட் செஞ்சு கொடுத்தான். 12 ரோட் செய்ய வந்து கடலை பிரிச்சு கடலுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சாங்க. ரோட் பிரிஞ்சு ரோட் இப்ப ரோட்டை கண்டை போறதுதான் உம்மத்து காலை வச்சான். அப்படித்தானே ரோட்டா சாரி கடல் இப்ப ரோட்டை கண்டை போறதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்மத்து காலை வச்சு அந்த கடலை கடந்து போனான். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அந்த இடத்துல நபியும் இல்ல, நபி மதீனால அந்த படைக்கு 300 பேருட படைக்கு நபி அதாவது உமர் ரலியல்லாஹு காலத்துல அந்த படைக்கு அமீர் அலா பின் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. இல்ல நிறைய சஹாபாக்கள் தான் இருந்தாங்க, சிலவங்க தாபிஊன்களும் இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப இந்த படைக்கு ரோட்டே தேவைப்படல. அந்த நதி ஆறு வந்து தஜல்லாவாயும் பெரும்பாலும். இப்ப இந்த பஹ்ரைனுடைய ஆறு இப்ப இந்த நதி வல்லமைய விட 12 முழம் கூடி போகுது. மழை காலம் வெள்ளம், மிகப்பெரிய வெள்ள பெருக்கல அந்த ஆத்துல கிடைக்கிறதுக்கு நினைச்சு பார்க்கவே இல்லை. தண்ணி அப்படி ஸ்பீட் அட்டி சுட்டு போகுது. கண்ணியமானவர்களே, இப்ப இந்த மக்களுக்கு ரோட் தேவைப்படல. இப்ப என்ன செய்யற போவ இடமே இல்ல. அமீருல் முஃமினீன் சொல்லிக்கார் அவசரமா பஹ்ரைனை பேத்து பிடிக்கணும். இப்ப அலா பின் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு ஆத்த பார்த்து ஆத்துக்கு முழு படை 300 பேரும் பின்னுக்கு அலா பின் ஹதரமி சொன்னாங்க, யா அலிஜு யா அஸீம் யா ஹலீம் யா அலீம். அல்லாஹ்ட 4 சிஃபாத், அல்லாஹ்ட 4 சிஃபாத்த சொல்லி சில திக்ர் அந்த திக்ரை செஞ்சு கொண்டிருந்தாங்க ஆத்து முன்னால. ஐக்கு பிறகு ஆத்த பார்த்து சொன்னாங்க, ஆரே நீ ஒரு துளியாகத்தான் இருந்தால் உன்னையால் எப்படி எங்களுக்கு எந்த லாபமும் தரையலா நஷ்டமும் தரையலாவோ அதே மாதிரிதான் நீ வெள்ள பெருக்காக இருந்தாலும் உன்னையால எங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது, உன்னையால் எந்த லாபமும் இல்லை. ஏண்டா நீ அல்லாட உத்தரவு படிதான் ஓடுறதாக இருந்தா நாங்க அல்லா கிட்ட கேக்குறோம். சரியா? எங்களை அல்லா படைச்சது அவன்ட வேலைக்கு, உன்னைய படைச்சது எங்கட லாபத்துக்கு எங்கட தேவைக்கு. நீ படைக்கப்பட்டிருக்கிற எங்கட தேவைக்கு, ஆனா நாங்க படைக்கப்பட்டது அவன்ட வேலைக்கு. சரி, நாங்க போறோம் என்று கண்ணியமானவர்கள் முழு படையம் பார்த்து சொன்னாங்க, யாராவது பெரிய பாவம் செஞ்சீங்கன்னா இஸ்திஃபார் செஞ்சுக்கோங்க, தௌபா செய்யுங்க, எல்லாம் போடுங்க ஆத்துல. முழு படையும் ஆத்துக்கு அடே ஒரு ரோட்டும் விளங்குது இல்ல. அவங்களோட குதிரைகளை ஒட்டகங்களை சிலவங்க நடேலாம் ஆத்துக்கு இறங்கினாங்க. கண்ணியமானவர்களே, அந்த அறிவிக்கிற ராவி சொல்றாரு, இப்ப அந்த குதிரைகள்ல காலு கடிச்சிப்பாங்களே லாடம் இரும்பு, அந்த இரும்பு இன்னொரு இரும்புல பட்டா எப்படி சத்தம் கேட்கும், டக் டக் டக், அந்த இரும்பு பட்ட சத்தம். இந்த சத்தத்தை கேட்டோம், தண்ணி எல்லாம் இரும்பு மாதிரி ஆகி கொடுத்தான். கண்ணியமானவர்கள், அடுத்த பக்கத்துல இந்த காஃபிர்கள் தேவ் வாரது மனிதர்கள் இல்லை, இது பூதங்கள் எல்லாம் ஓடிட்டான், யுத்தம் இல்லாம வெற்றி. கண்ணியமானவர்களே, அப்ப சஹாபாக்களுக்கு உதவிய செஞ்சத்தை விட அல்ல எங்களுக்கு செய்வாங்க. நாங்க சஹாபாக்களை விட சிறந்த ஆட்கள் அல்ல, நாங்க சஹாபாக்களை விட மிச்சம் விலகினோம். எண்டத்துக்கு நபி சொல்லிட்டாங்க ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், சஹாபாக்கள் 10 பேருக்கு செஞ்ச உதவியா அல்லாஹ் கடைசி உம்மத்துல இந்த உம்மத்துல கடைசி பகுதியினருக்கு செய்வான். சஹாபாக்களுக்கு 50 பேருக்கு கொடுத்த கூலி, அமல்களுடைய கூலியா கடைசி காலத்துல ஒரு மனிதனுக்கு எல்லாம் கொடுப்பான்ன்றது சஹீஹான ஹதீஸ். அப்ப கண்ணியமானவர்கள், இந்த அமைப்புல அப்ப இதனால நாங்க என்ன செய்யணும், இந்த எங்களுக்கு கிடைச்சிக்கிற வேலை சாதாரண வேலை இல்லை. இந்த வேலை உணர்வோட ஒரு நன்றித்தனத்தோட மாஷாஅல்லாஹ் இது தேவையோட குறைபாடு இல்லாம செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வந்திக்கிறோம், படிக்கிறோம், இந்த ஜமாத்துல எல்லாம் படிக்கணும். கண்ணியமானவர்களே, இதுல நாங்க எப்படி அந்த தவக்குல், நான் எத்தனை சொன்னேன் ரகசியம், இதுல ஆக பெரிய ரகசியம் தான் சஹாபாக்களுக்கு இருந்தது என்னண்டா, கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள்ல பணக்கார சஹாபாக்கள்
ஏழைகளை தேடி 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 மாஷாஅல்லாஹ் அவங்களோட மேக்சிமம் உதவி செய்வாங்க. ஏழை சஹாபாக்களோட தன்மை என்ன தெரியுமா? ஏழைகளோட அவங்களோட வறுமைய கஷ்டத்தை எந்த அளவுக்கு மக்கள் காட்டிக்கொள்ள மாட்டாங்கன்றா. உதாரணத்துக்கு கண்ணியமானவர்களே, இப்ப நாங்க எங்கட கொமரு புள்ளை போல் ஆம்புலட்டு முன்னுக்கு வர மாட்டாங்களே, பிட்ட ஆம்புல தாரசரி வாரண்டா ஓடி ஒழிச்சிருவாங்க. இத போல இதுதான் உதாரணம். அந்த ஏழை சஹாபாக்களுக்கு ஹதீஸ் சொல்ல வந்த உதாரணம் எப்படின்னா, பணக்கார சஹாபாக்கள் வரப்போக்கல, ஏழை சஹாபாக்கள் குமரு புள்ளை போல் ஓடி ஒளிஞ்சு மறைகிற மாதிரி சஹாபாக்கள் மறைவாங்க. ஏன் பயம்? அடே உதவி செஞ்சிருவானோ தெரியாது. ஏண்டா இவங்க முள்ளுக்கு உதவி எதிர்பார்க்கவே ரொம்ப அல்லா கிட்ட மட்டும்தான். இந்த தன்மை வரும் கண்ணியமானவர்கள். இது எப்ப வருமேண்டா அல்லாட நம்பிக்கை வரும். அல்லாட எப்ப நம்பிக்கை வருமேண்டா அல்லாட சக்திகளை வல்லமைகளை பேசி 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 கண்ணியமானவர்கள் இதை உருவாக்கணும். அல்லாட சக்திகளை வல்லமைகளை பேசுற மாதிரி நபிமார்களோட வாழ்க்கைகளை பேசணும், நபிமார்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவிய பேசணும், சஹாபாக்கள் கண்ட உதவிகள், சஹாபாக்கள் செஞ்ச ஆமால்கள், முன்தஹப்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்கள், இங்க அங்க கட்டு கதை போல சொல்லிடப்படாது. நிறைய இடங்கள் இன்றைக்கு அந்த ஒவ்வொரு சம்பவங்கள் என்று கட்டு கதைகளும் அந்த காருக்குதார் இந்த காருக்குதார் இதுகளை சொல்லிடாம நல்ல ஆதாரம் உள்ள பேச்சுகளே இன்ஷால்ல பேசி கொள்வோம். அப்ப கண்ணியமானவர்களே, அப்ப இந்த வேலையட பலசந்தில இந்த ஈமான் ஆமால்களோட நம்பிக்கை இந்த ஆமால்கள்ல முன்னேறும். தொழுகையில பலகீனம் வரவே படாது, சோம்பலே வரப்படாது. தொழுகைகளை நான் உற்சாகமா தொழுது போறோம். டைமுக்கு டைம் தொழிலுமான காலத்துல தொழுகிறேன். தஹஜ்ஜுதுல நேரங்காலத்தோட எழும்பணும். தஹஜ்ஜுதுல குர்ஆன் ஓதணும், துஆ கேட்கணும். கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க குழந்தை வளர்ப்பு குழந்தை வளர்ப்புன்றது அது உம்மா வாப்பா 2 பேருடையும் பொறுப்பு தான். இதுல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உண்மை கிட்டதான். அந்த புள்ள பிறந்தத்திலேருந்து அதுல ஒரு பெரிய காலம், அந்த சின்ன குழந்தை காலம், ஒரு வருஷம் 2 வருஷம், அடுத்து சுமக்கிற காலம், பௌத்துல சுமக்கிற காலம், பால் குடிக்கிற காலம், இப்படி ஒரு காலத்தை அல்ஹம்துலில்லாஹ் அந்த குழந்தை உம்மாவோடே ஒட்டி கொண்டே தான் நிற்கும். அப்ப உம்மட தர்பியத் உம்மட வளர்ப்பு தான் குழந்தைய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாகும். எனவே கண்ணியமானவர்கள், அந்த உம்மை எப்படியோ அப்படிதான் புள்ள. அதுல 2 கருத்து இல்ல. உம்மை எப்படியோ அப்படித்தான், வாப்பா எப்படியோ அப்படித்தான் புள்ளன்றே இல்ல. இப்ப ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புள்ளைக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு டிஃபரண்ட். அப்ப புள்ளைக்கு என்ன நினைச்சு உம்மா என்னவோ அதுதான் புள்ள. கண்ணியமானவர்களே, இப்ப உதாரணத்துக்கு ஹதரத் ஈசா எங்கட ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ளதான். அப்ப வாப்ப எப்படியோ அப்படியா இல்ல, அதை விட அவங்களோட உண்மை எப்படியோ அப்படித்தான் புள்ள இருந்துச்சு. உம்மோட தர்பியத்தான், வாப்ப விட்டுட்டு போயிட்டாச்சு அல்லது கட்டளைப்படி. அப்ப கண்ணியமானவர்களே, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே பேரண்ட மகன் ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய பாவத்துக்கு மாற்றிப்பட பார்த்தான். நபி செய்யல, மிச்சம் கவனமா தப்பி ஓடினாங்க. அந்த மறைய கூடு உள்ளுக்க, மறியல் அல்ல, அந்த ஜுலைஹட அரண்மனை உள்ளுக்க பாவம். இப்ப அவ அந்த பொம்பளை பாவத்துக்கு கூப்பிடுறா. 7 ஆண்டு ஓடி வந்தாங்க ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, இவங்க இந்த அளவு பத்தினித்தனமா, இவங்களோட பேணுதல், இவங்களோட அந்த பாவத்தை விட்டும் வெறுப்பு ஓடினது, இது இந்த தன்மை, இது எங்கேருந்து வஞ்சனா உலமாக்கள் எழுதுறாங்க. இது எங்கேருந்து வஞ்சனா இவட அப்படே மும்மா ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அப்பதாரு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், வாப்பட வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவரோட வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த அப்பட உம்மதான் ஹதரத் சாரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஃபர்ஸ்ட் வைஃப் சாரா அலைஹிஸ்ஸலாம். அந்த பொம்புளேட பேணுதலிகை பக்குவம், பத்தினித்தனம்,
அந்த பத்தினித்தனத்துல ஒரு துண்டு தான் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்துச்சு. தன்னை பத்தினித்தனமா பாதுகாத்து கொண்டாங்க. ஏண்டா அவ அப்பட உம்மா சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி ஒரு கட்டம் வந்துச்சு. அந்த மிஸ்ருடைய அரசனால இவங்க அல்லாஹ் கிட்ட உதவி தேடி தேடி தப்பி பயந்து பத்திரித்தனத்தை பாதுகாத்து கொண்டு அவங்க ஓடி வந்த ஓட்டம் தான் அதுதான் அந்த பேர பிள்ளைக்கு தாக்குச்சு, பேர பிள்ளைய பாதுகாத்துச்சு. எனவே கண்ணியமானவர்களே, அவ இப்படி அல்ஹம்துலில்லாஹ் எங்ககிட்ட அந்த நல்ல தன்மைகள் வாரத்துக்கு, கண்ணியமான எங்ககிட்ட எங்களோட குடும்பத்துல எல்லாம் வாரத்துக்கு நாங்க சந்தேகம் இல்லாம எங்ககிட்ட நாங்க எங்களோட ஊடுகள்ல வீட்டு சூழல் உருவாக்குவோம். இப்ப இன்றைக்கு வீட்டுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் செய்யறோம், எங்களோட வீட்டுல செய்யறோம் என்றதுக்கு எந்த அளவு எங்களோட வீட்டுல உறுதி, அதுல எந்த அளவு நம்பிக்கைக்குது. கண்ணியமானவர்கள் இன்றைக்கு பெரியார்கள் அடிச்சு சொல்றாங்க, இந்த காலத்துடைய உங்களோட வீட்டு தாலிம் மாதிரி பாதுகாப்பு வேற ஒன்றும் இல்ல. கண்ணியமானவர்கள் நான் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமான சொல்லல. இப்ப எங்களுக்கு எப்படி அந்த ஆமால்கள் இருக்குதோ, தொழுக, சுன்னத்தான துஆக்கள், குர்ஆனுடைய திலாவத்துகள், இப்படி அந்த ஆமால்கள் தரப்பட்டீங்க. ஏன் வீட்டுத்தாலும் கட்டாயம் என்றா அந்த ஆமால்களை உருவாக்குற ஒரு தாய் அமல் தான் இது. இந்த அமல் உருவாக்கும். இப்ப வீட்டு தாலிம் எங்கிற பெரியார்கள் சும்மா கண்ட நின்றபடி சொல்லலாம். வீட்டு தாலிம் கண்ணியமா சஹாபாக்களோட காலத்துல நடந்தே. இப்ப சஹாபாக்களோட காலத்துல எப்படி நடந்திருக்கும்? சஹாபாக்கள் வருவாங்க, சஹாபாக்களை நபி உற்சாகப்படுத்தினதே சும்மா வெறுமனே தொழுண்டு போறதுக்கு அல்ல. ஹதீஸ்கள்ல பார்த்தா விளங்கும். பள்ளிகள் நபி அடிக்கடி சொல்லுவாங்க, யாரு இல்ம படிக்கிற நோக்கம் அல்லது படிப்பிக்கிற நோக்கம், இந்த நோக்கங்களோட பள்ளிக்கு வருவாங்களோ அவருக்கு இந்த சிறப்பு என்ற ஹதீஸ்ல இருக்குதா இல்லையா? நிறைய இருக்குது, பார்த்தா வேணும். அப்ப கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, நான் நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதுக்கிட்ட நீங்க எனக்கிட்ட படிக்க வரணும், படிக்கிற நோக்கத்தோட வரணும். அதே போல உங்களே வச்சும் நான் வேற ஆட்களுக்கு படிப்பிக்கிற நோக்கத்தோட வரணும். இப்ப சஹாபாக்கள் பள்ளிக்கு வாரது தாலிபண்டா இல்ம தேடக்கூடிய மாணவனா தான் வருவாங்க. ஏன்னா நபி சொல்லிட்டாங்க படிக்கிறதுக்கு வரணும் என்று. இப்ப சஹாபாக்கள் எப்ப பள்ளிக்கு வந்தாலும் வார எப்படி மாணவனா. இப்ப கண்ணியா பள்ளிக்கு வந்த பிறகு ஒரு தாலிம் நடக்கும். பள்ளிக்கு வந்தாலே தாலிம் ஈக்குது, தொழுக தாலிம் ஈக்கும். இப்ப அந்த தாலிம்ல இருந்து படிப்பாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப வீட்டுல இருக்கிற பொம்புல எப்பவுமே கணவன் வரும் வரையில எதிர்பார்த்திப்பாரு. இந்த காலத்துல எதிர்பார்த்திக்கிறே தான். எங்களோட கணவன் பள்ளிக்கு போயிட்டு வர போகல, பஜாருக்கு போயிட்டு வர போகல, வந்தத்தோட முதலாவது இறங்குறே சாகுக்குது, பேசுக்கு என்னைக்குது, என்னத்தால் பச்சை வந்தீங்க, பிரவுண்டா வந்தீங்க, இல்லாட்டி ஒன்றும் இல்லாம வந்தீங்க. கண்ணியமானவர்களே, அந்த காலத்துல சஹாபா பெண்கள் வந்ததோட முதல கேள்வி என்ன தெரியுமா? அல்லிம் நீ மா அல்லமக ரசூலுல்லாஹ். அல்லாஹ்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன படிப்பிச்சாங்களோ அதுல இருந்து எங்களுக்கும் படிப்பீங்க. கண்ணியமானவர்களே, உங்களோட கணவனை ஜோன் மஷூராவுக்கு அனுப்புங்க. மாதாந்த மஷூரா ஜுமைராத்துக்கு, இதே போல மஹல்லா ஹல்கா மஷூரா ஆகிக்கட்டும், வெள்ள ஃபஜர் மஷூராவா ஆகிக்கட்டும். கண்ணியமானவர்களே, வரப்போகுல முதலாவது கேள்வி இதை கேட்டு பழவுங்க. எப்படி இன்றைக்கு என்ன படிச்சீங்க, என்ன தக்காதா வச்சிக்கிறாங்க, என்ன தேவைகள் ஈக்குதான், என்ன ஜமாத் வந்திக்குதா போகிக்குதா, அதுக்கு நாங்க என்ன செய்யலாம். பொம்புளேடு உதவி தேவை. கண்ணியமா, நீங்க பொம்புளைகள் மிக சக்தி உள்ளவங்க. இந்த படை கோலத்துலதான் ஆம்புல சக்தி இருக்குது. அப்படித்தானே, ஒரு 150 கிலோவை தூக்கச்சுன்னா பொம்பளைக்கு தூக்கலாம். ஆம்பளை தான் தூக்குறேன்டா, ஒரு 50 கிலோ 60 கிலோ இருந்தாலும் ஆம்பளைக்கு தான் ஏழும். பொம்பளைக்கு அந்த அளவு பெரிய ஒரு பாரத்தை தூக்க மேலாது. ஒரு சீனி போத்தல கொஞ்சம் கூடியா டைட் பண்ணி தான் திறந்து கொள்ளலாம், ஆம்பளைட்டு தான் கொண்டாந்து கொடுக்குறேன். ஏன்னா சக்தி இல்ல. கண்ணியமானவர்களே, இருந்தாலும் தீண்ட விஷயங்களை சாதிக்கிற சக்தி தாருக்கு பொம்பளை கிட்ட தான். கண்ணியமானவர்கள், உண்மைக்குமே பெண்கள் மிக மிக சக்தி உள்ளவர்கள். ஹதீஸ்ல ஒரு கருத்து எப்படி வருவதுன்றா,
ஒரு நல்ல நடத்தையுள்ள நல்ல சிந்தனையுள்ள ஒரே ஒரு பொம்புல அவட அந்த நல்ல சிந்தனை நல்ல ஃபிகர் நல்ல செயல் இது 1000 ஆண்களுடைய நல்ல நடத்தை நல்ல சிந்தனை விட தாக்கத்தை உண்டாகும். 1000 ஆம்புலைக்கு மேலாத வேலை தனி ஒரு பொம்புல செய்வார். அதாவது அந்த தீண்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். இதுக்கு அடுத்த ஆப்போசிட்டும் அப்படித்தான். ஒரு பெண்ணுடைய கெட்ட நடத்தை மோசமான செயல் 1000 ஆண்களுடைய மோசமான செயல் கெட்ட நடத்தையை விட உம்மத்துல பாதிப்பு உண்டாகும். அதனால கண்ணியமானவர்களே, அப்ப பொம்பளைக்கு தான் ஏலம் வீட்டு சூழல் உருவாகும். அப்ப அதனால வீட்டு சூழல்ல ஆக மெயின் வீட்டு தாலிம் தான். கண்ணியமானவர்களே, எங்கட வீட்டு தாலிம் இன்ஷால்லா 5 அமலோட செய்வோம். பெரியார்கள் சொல்லி வராங்க, அடே வீட்டு தாலிம் என்றா வெறுமனே சும்மா ஒரு 10-15 நிமிஷம் வாசிக்கிறது அல்ல, அது 1.5 மணித்தியாலம் வரைக்கும் செய்யணும். சரி, அந்த அளவுக்கு இன்னும் நாங்க தாக்கத் வரையில்லாட்டி ஒரு 3/4 மணித்தியாலம் 50 நிமிஷம் இப்படி ஸ்டார்ட் பண்ணி வரணும். இப்படி வந்து அல்ஹம்துலில்லாஹ் 5 அமலும் குர்ஆன் ஹல்கா வச்சு 6 சிஃபாத் பேசி கிதாப் வாசிச்சு மஷூரா செஞ்சு தஷ்கீல் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ டெய்லி விடாம செய்யணும். கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியத்துவத்தோட செய்யணும். வாராந்த தாலிம் என்றது அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அது தேவையோட வாராந்த தாலிம். இப்ப நாங்க ஜமாத் போறவங்களே, அப்ப புதிய மக்கள் எங்களையே பார்ப்பாங்க, எங்களையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்க டைமுக்கு இது பழவோம். இந்த ஜமாத்துல அல்ஹம்துலில்லாஹ் ரவானி டைம் முடிவு செஞ்ச டைமுக்கே வந்திப்பாங்க பெரும்பாலும். விளைந்தன 7:30-8 மணி என்றா சரியா 8 மணிக்கே ரவானிக்கு வந்திப்பாங்க பெரும்பாலும். இத நாங்க கண்டினியூ பண்ணுவோம். அது ரவானியாயிக்கட்டும் வாராந்த தாலிமாயிக்கட்டும், டைம் என்றா டைம் தான். வெள்ளக்கார நல்லா சரியா டைமுக்கு வேலை செய்யறான். அசல் முஸ்லிம் தான் டைமுக்கு வேலை செய்வான். வாராந்த தாலிம் 4 மணி என்றா சரியா 3:58 3:59 ஈந்து பழகும் விளைஞ்சா. அதுக்கு 3:30 பேத்துருவான், மூட்டாளுக்கு கரைச்சராயிரும். நேரம் என்றா சரியா டைமுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னுக்கு போக வேணும், முடிச்சுட்டா வந்துடும். கண்ணியமானவர்களே, அப்ப வாராந்த தாலிமா கூட்டணுமே. இப்ப இன்றைக்கு நாங்க செய்யற முன்பின் தான் வாராந்த தாலிம்கள் வளருது இல்ல. வாராந்த தாலிமா வளர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? 25 வீட்டுக்கு ஒரு வாராந்த தாலிம் நடக்கும். எந்த நாளும் ஷூரா ஜமாத் கேட்டுக்கிறாங்க, தாரு இந்த டார்கெட் அடைஞ்சாச்சு. அப்ப இந்த டார்கெட் அடையிறதுக்கு கண்ணியமானவர்களே நாங்க ஜமாத் போன ஆட்களோட எண்ணிக்கையா கூட்டணும். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எங்களுக்கு இப்ப புதிய ஆட்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க இருக்கிறோம். நாங்க அவசரமா 10 நாள் முடிக்கணும். 3 மாசத்துக்கு ஒருக்கா லேடிஸ் ஜமாத் 3 நாள் போறது அது ஆக கடைசி படி. அதுதான் மேக்சிமம் படியாலே ஜமாத் லேடி ஜமாத்ல ஈடுபடுறதுல ஆக கடைசி தருத்து. அப்ப 3 மாசத்தை விட 4வது மாசம் ஆவப்படாது என்றேதான் அர்த்தம். 3 மாசத்துல அனிவாரியம் போய்த்துருவோம். 2 மாசம் ஆண்கள் ஜமாத் போயிட்டு 3வது மாசத்துல லேடி ஜமாத் வந்துடும். 4வது மாசம் வரைக்கும் டிலே ஆக்கிடும். சில தங்கடங்களிக்குது, பிரெக்னன்சி இல்லாட்டி புள்ள பெத்தாச்சு, அது வேற விஷயம், அது அனுமதியே. அப்படி இல்லாட்டி பெய்த்துருவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை 10 நாள் பெய்த்துருவோம். இது ஆக கடைசி. அந்த வருஷமும் தாண்டி அப்படி லேட்டா வேணும். 3 வருஷத்துக்கு ஒருக்கா பெரிய வக்தோண்டு பெய்த்துருவோம். 4வது வருஷம் வரைக்கும் லேட்டா வேலாம். கண்ணியமானவர்களே, ஆனா இன்றைக்கு அப்படித்தான் செஞ்சு கொண்டிருந்தாலும் உம்மத்து குஃபுர்ல பெய்திருது. உம்மத்து முர்த்ததா மௌத்தாவுறாங்க, இஸ்லாம் இல்லாம போறாங்க. அதனால்தான் இன்றைக்கு தேவை, பெரிய தேவை. என்ன செய்யுங்க, நீங்க அவசரமா உங்களோட வக்துகளை போங்க. நிறைய ஜமாத்துகளை தயாராக்குங்க. புதிய ஊடுகளுக்கு பேத்து தங்குங்க. நீங்க பஞ்சர் இலாக்காக்கள பஞ்சரண்டா இஸ்லாத்துல அடையாளமும் இல்லாம சில பகுதிகள் இருக்குது, நிறைய. இப்ப இன்றைக்கு லேடி ஜமாத்துகள் எல்லாம் பெரும்பாலும் அப்படியான வீட்டுக்கு எடுக்க சொல்லி, அப்படியான வீட்டை நாங்க தேடி லேடி ஜமாத் பேத்து தங்கணும். சில நேரத்தில் அந்த வீட்டுல இப்ப சில ஜமாத்துகள் பெரிய ஜமாத் வர முந்தியே கோல் பண்ணி கேக்குறாங்க, ஹதரத் ஸ்தலம் உண்டோனும் எடுத்து கொமடோட பாருங்க. என்ன அநியாயம் வாரவங்க அவங்களுக்கு ஒரு ஜமாத்துல ஒருத்தர் கொமட் தேவைன்னா போர்ட்டபிள் கொமடோன்னு கொண்டாங்களே.
நீ அத இந்த ஸ்தலங்களுக்கு இப்ப நாங்க பஞ்சர் இலாக்கால எடுக்க போனா ஐப்பாக்கையில மைக்குமா. அப்ப கண்ணியமானவர்களே இந்த அமைப்புல வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வேலை செய்யலுமா ஆயிக்கும். அவ்வளவு தேவை கண்ணியமானவர்கள். இல்லாட்டி மக்கள் பயங்கரம். அப்ப இப்படி பார்க்க போக்கல என்ன செய்ய வரும் என்றா நாங்க அப்ப நாங்க இந்த அமைப்புல கண்ணியமானவர்களே எங்கட தேவை எங்கட கெட்ட தன்மைகளை வச்சு மக்கள் தூரமாவிடப்படாது. இப்ப எங்கட நெருங்கிய உறவினர்களாயிக்கட்டும், எங்கட அக்கம் பக்கம் வீட்டினராயிக்கட்டும், அவங்களோட அகலாக பலவோம். சில நேரத்துக்கு நாங்க நல்லா தாவத்து கொடுக்குறோம், எல்லாம் நல்லா அவங்கள கூப்பிடுறோம் தான். மாஷல் அவங்கள அலட்டிக்கிறோம், எப்படியோ ஜமாத் வேலையில போடணும், தாவத்தும் கொடுக்குறோம். எண்டதுக்கு எங்கட குணம் நல்லம் இல்லை. அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள்ல முன்ன பின்னா. கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு என்ற ஆக விசேஷம் எங்கட நெருங்கிய உறவினர்கள் இருக்குது. முதலாவது கணவன் மனைவி, அடுத்த பேரண்ட்ஸ் புள்ளேல். இப்ப உதாரணத்துக்கு நாங்க எங்கட பேரண்ட்ஸோட எப்படி நடக்கிறோம், இல்ல நாங்க தான் பேரண்ட்ஸ் ஆகிக்கிறோம்னா எங்கட பிள்ளைகளோட எங்கட சுலூக் எங்கட தொடர்பு எப்படி இருக்குது. கண்ணியமானவர்களும் உம்மா வாப்பக்கென்று பெரிய ஹக்குகள் இருக்குது. அது குர்ஆன்ல பெருசா பேசுறான். அப்ப இத பேணுதல் உம்மா என்றது அவட காலு கீழே தான் சொர்க்கம். வாப்ப என்றது அவரு சொர்க்கத்திட கதவுகள்ல நடுகதவு. உம்மக்கு ஹிதுமத் செஞ்சு உம்மாவை கவனிச்சாதான் சொர்க்கம் போவேலும். அவட காலு கீழே சொர்க்கம் இருக்குது. நபி சொன்னா வாப்பென்று அது சொருக்கத்திட தலவாசல். தேவைண்டா பாதுகாரு, உனக்கு தேவைண்டா நாசமாக போற்று. உம்மா வாப்போட சரியா நடந்தில்லாட்டி கதவில்லை எங்களை பூதுரை. அப்ப கண்ணியமானவர்களே அதே போல பிள்ளைகளோட நடக்கிற முறை அப்படிமும் அவுலாதுக்கும். உங்களோட பிள்ளைகளை கண்ணியப்படுத்துங்க. உங்களோட பிள்ளைகளை கண்ணியமானவர்களே பிள்ளைகளை மதிச்சு பழவோம். நபியிட முன்மாதிரி அது. எங்கட பிள்ளைகளை கம்பேர் பண்ணி இன்றைக்கு நிறைய நடக்குது. அடுத்த விட்டான் அங்கலைகளை ஈக்கிற பிள்ளைகளை இப்ப எங்கட புள்ள என்ன சரி கொஞ்சம் என்ன சரி குழப்பம் ஒன்று செஞ்சுட்டாரு, ஒரு அங்கலைகளை நடந்துட்டாருன்னா உடனே முதல்ல பாரு அந்த அவனை பாரு, அவன் இப்படி இருக்கிறான், அந்த பிள்ளைய பாருங்க. தேவை அவங்களுக்கு இது கம்பேர் பண்றதுக்கு. அவங்கள கம்பேர் பண்ணி உங்களோட பிள்ளைய ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னும் கீழே போட்டு. கண்ணியமானவர்களே எங்கட பிள்ளைகளை மதிக்கணும், கண்ணியப்படுத்தணும். அந்த பிள்ளைகள நாங்க வழி நடத்துறதுக்கு அது தனி அலாதையான சிஸ்டம். பெரிய பயம். நீங்க அவர் கணக்கு பேசிக்கொண்டு போகணும். அப்ப கண்ணியமானவர்களே இதே போல இப்ப இந்த உறவு முறைகள் எல்லாம் ஒரு நாளும் உடையாது. இதெல்லாம் ஒட்டோ ரத்தத்தால் உருவாகின உறவுகள். கண்ணியமானவர்களே இப்ப அடுத்த உறவு எது தெரியுமா? கணவன் மனைவி. கணவன் மனைவி என்ற உறவு ஒரு வார்த்தையால் உருவாகிச்சு. அப்படித்தானே? கணவன் வலீட கைய பிடிச்சு கபில்து நிகாஹா என்ற வார்த்தை தான் இந்த உறவு உண்டாகுது. அப்படித்தான் ஒரு வார்த்தை கண்ணியமானவர்களே இந்த ஒரு வார்த்தை ஒரு 4 பேர் ஒரு சாட்சிகள் கொஞ்சம் பேர்ட சாட்சிக்கு முன்னால இருந்து செல்ல போகல உருவாகிச்சு. எந்தத்துக்கு இது உடையறதுக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை. எந்த ரூம் உள்ளுக்க ஒரே ஒரு வார்த்தை செல்லிட்டு அப்போதும் உடைஞ்சிடும். விளங்கிச்சா? இது உருவாகிறதுக்கு சாட்சியோனும் நிக்காஹுடைய ஒரு 2-3 பேர் சாட்சிக்கு வச்சு கபில்து என்று தான் உருவாகிட்டு. இது உடையறதுக்கு சாட்சி தேவையா? ரூம் உள்ள வைப்போ நான் உனக்கு தலாக் சொல்லிட்டேன்னா முடிஞ்சு சப்ஜெக்ட். ஒரு வார்த்தை தல்லக்கு. கண்ணியமானவர்களே இதனால்தான் குர்ஆன்ல ஹதீஸ்ல இந்த உறவு, இந்த கணவன் மனைவியா என்ற அந்த பாண்ட், இந்த உறவிக்குதே இத பாதுகாக்கிற விஷயமா குர்ஆனும் ஹதீஸும் பேசின அளவு வேற எந்த சப்ஜெக்டும் பேசலாம். இது பாதுகாக்கப்பட வேண்டியது.
இது கணவனும் பாதுகாக்கணும், இந்த உறவை மனைவியும் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இவங்க 2 பேரும் மட்டுமல்ல, மாமி மாமா, பொண்ணுட உம்மா வாப்பா, மாப்பிள்ளையோட உம்மா வாப்பா, அவங்களோட சகோதர சகோதரிகள், முழு குடும்பமும் சேர்ந்துதான் பாதுகாக்கும். இன்றைக்கு குடும்பம் சேர்றதான் உடைச்சு போட நான் சேர்றாங்க, உடைச்சு போடுறாங்க. இன்றைக்கு சில எத்தனையோ தலாக் நடக்குது. அந்த தலாக்கோல பத்தி கடைசியா விசாரிச்சு பார்த்தா அட கணவன் மனையில அடிச்சு கொண்டாங்க தான். அவங்க அடிச்சு கொள்ளுவாங்க, கத்தி கொள்ளுவாங்க, ஏசி கொள்ளுவாங்க, குறை பேசி கொள்ளுவாங்க, மறுவேம் சேர்ந்துருவாங்க. இது பிரிஞ்சு போறதுக்கு அடிப்பட எவ்வளவு இன்வால்வ் ஆகினதான் உண்டோ மாமி இல்லாட்டி மைனி. கண்ணியமானவர்களே, இவங்கிட்ட மோசமான இன்வால்வ் தான் அந்த குடும்பத்தை பிரிச்சு போட்டு. கண்ணியமானவர்களே, இன்வால்வ் ஆகத்தான் ஓணும், தேவைப்பட்ட இன்வால்வ் ஆகி சப்போர்ட் பண்ற யாருக்கு தெரியுமா? சப்போர்ட் பண்ற உதாரணத்துக்கு ஏண்டா மவன் என்றுவோமே, மவன் இப்ப வந்தவதாரு மருமவள். நாங்க என்ன சார் பிரச்சனை வந்தா மருமவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் காட்டிக்கொள்ளும். எங்கட புள்ளைக்கு அல்ல, அடுத்த புள்ளைக்கு. சார் எங்கட மவளாய்ந்தா வார பிரச்சனையில மருமவனுக்கு சப்போர்ட் பண்ணி பழவும். பெரிய பிரச்சனையே புஷ் இல்லாம ஆக்கிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நபியிட உசுறு தாரு ஃபாத்திமா, நபியிட ஈர கொலையோட ஒரு துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்காம நபிக்கு கேட்கலாம். மேக்சிமம் 3 நாள் தான், 3 நாளுக்கு இடையில பேசுருவாங்க. எந்த பயணம் போறேன்டா முதலாவது கடைசியா ஃபாத்திமா நாயுடு வீட்டுக்கு வந்துட்டு தான் அகனிக்கை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பயணத்தை. ரிட்டர்ன் மதீனாவுக்கு வந்ததோட ஃபர்ஸ்ட் அவளோட வீடு தான், ஐக்கி போறதும் அடுத்த வீடு. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் மகளோட வீட்டுக்கு வராங்க, பிம்மி பிம்மி அழுது கொண்டிருக்கிறான் அவள். நபி கேட்டான், ஃபாத்திமா என்னம்மா என்ன நடந்துச்சு, அழுவுறீங்க? இப்ப யார சூழல்லா பிரச்சனை, யார சூழல்லா பிரச்சனையா மகள்? என்ன பிரச்சனை? யாரோட? அலியோட. அலியோட பிரச்சனை. மருமான் சார் எங்க அலி? தெரியா போயிட்டாரு, சண்டை பிடிச்சு கொண்டு கோவம் பிடிச்சிட்டு போயிட்டாரு. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க, எங்கடா? எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு பார்த்தா எங்கேயும் காணும். கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க பள்ளியில. அலி பள்ளியில ஜுப்பாவையும் கழட்டி வச்சுட்டு வெறும் மேலோட நிலத்துல படுத்து கொண்டிருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே போனாங்க, மேலெல்லாம் மணல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே உட்கார்ந்து தலைய தடாவி கொண்டு யா அபா துராப் என்றாங்க. யா அபா துராப் என்றா மண்ணுடைய தந்தையே என்றாங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால சொல்றாரு, எனக்கு எத்தனையோ பேர் பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுதான். ஒவ்வொரு பட்ட சிங்கம், வீரம் அப்படியெல்லாம் கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு அப்படி வீரனே. கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எனக்கு எல்லா பட்ட பேரையும் விட எனக்கு மிக விருப்பமான பட்ட பேர் அபு துராப் தான். நபி கூப்பிட்டா அபு துராப் தான். ஏன் தெரியுமா? ஏனென்றா எழுதுறாங்க, கண்ணியமானவர்களே, அன்றைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுவே பயந்து கொண்டுதான் இருந்தாங்க. ஏன்? நபியிட ஈரத்துண்டு அவட மனைவி என்றாலும் நபியிட மகள், இறக்கமான மகள், அவரோடு தானே பிரச்சனை போட்டீங்க. இப்ப அவங்களோட பிரச்சனை பட்டு வந்த பிறகு நபியும் குழம்பு வாங்க என்றுதான் நினைச்சு கொண்டிருந்தாங்க. நபி ஏசுவாரு, கேப்பாரு, இத கொஞ்சம் கடிஷா என்றுதான் நினைச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப இந்த பயத்துல இந்த நேரத்துல நபி கூப்பிட்ட அந்த அபு துராப் என்று கூப்பிட்ட இறக்கமான டோன், இறக்கமான சத்தம் நீக்குது. அந்த சத்தத்தை மறக்கவே இல்லை. அந்த அது சுட்டிதான் எனக்கு ஆசையான பேர் அதுண்டா. கண்ணியமான இவ கூப்பிட்டத எலும்பி உட்காந்துட்டாங்க. இவ என்ன இப்ப நபி அவ்வளவு நபி ஒன்றையும் கணக்கெடுக்கவும் இல்ல, அத இவங்களை குறை பிடிக்கவும் இல்ல, பள்ளிக்கு பள்ளி வாங்கவும் இல்ல. சொன்னாங்க, அலி வாங்க, அலி போ வாங்க. இப்ப செய்ய வழி இல்ல, கை கிட்டால பிடிச்சு கொண்டு போறாங்க.
நெடு வீட்டுக்கு போயிட்டு ஃபாத்திமா வாங்க மகள் என்று ஃபாத்திமா நாயிடம் கைய பிடிச்சி 2 பேரும் கையா சேர்த்துட்டாங்க. நபி அவங்கட கைய மேலே கீழே வச்சுட்டு 2 பேரும் மன்னிப்பு கேட்டு மானக்கா செஞ்சுக்கோங்க. கண்ணியமான 2 பேரும் சிரிச்சு கொண்டு மானக்கா செஞ்சு கொண்டாங்க. நபி சந்தோஷத்துல பள்ளிக்கு வந்தாங்க. மக்கள் காண்டாங்க, என்ன யார சொல்ல வலிமைக்கு மாற்றமா இப்படி இப்படி சந்தோஷமாயிக்கிறீங்க, இப்படி சந்தோஷமாயிக்கிறீங்க. எந்த போகல சொன்னா ஒற்றுமை ஒற்றுமை என்றாங்க. என்ன ஒற்றுமை இல்ல, எந்த மகளும் மருமகனும் ஒற்றுமை ஆகிட்டாங்க. கண்ணியமானவர்களே, இது ஏன் சொல்லி காட்டினா இதுதான் எங்களுக்குள்ள வழி. நான் எங்கட சைட விட அடுத்த சைட மதிப்போம். பொதுவா மருமகளை மதிச்சு பழவோம். மருமகள் இப்ப பொதுவா மருமகன்மாருக்கு பிரச்சனை இல்லை தானே. அவரு ஆம்பளே இன்றைக்கு ஒரு பொம்புல புள்ள ஒரு வீட்டுக்கு வந்து படுற பாடு, மாமியோட படுற பாடு. கண்ணியமானவர்கள், இப்ப நீங்க தான் மருமகளாய்ந்தா நீங்க மாமியா ஆமிமாய் பார்க்கப்படாது. நீங்க உங்களோட உண்மை மாதிரி பார்க்கும். உங்களோட மாமிமார் எப்படி பார்க்கும்? உங்களோட உண்மை தான். உங்களோட உண்மை எப்படியோ அதே தான் உங்களோட மாமியும். கண்ணியப்படுத்துங்க மாமிமார. சரி, நாங்க மாமிமாராய்ந்தா நாங்க ஆமிமாய் நடக்காம இதெல்லாம் எங்கட மகள் மாதிரி எடுத்துருவோம். தாரீக் கிதாபுகள் வந்திக்குது. மதீனத்து மக்களுக்கு இந்த ஒரு நல்ல பண்பு. மதீனத்து ஸ்பெஷல் என்னவோ தெரியா, மதீனாவை பத்தி நிறைய மதீனத்து மக்களுக்கு எல்லாம் நிறைய நல்ல சிபத்துகளை கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு சிபத்து தான் மதீனாவுக்கு கல்யாணம் முடிச்சு வந்த பொம்பளை புள்ள. அவ மறந்துருவா நான் என்ன உம்மாவா வீட்டுல இருக்கிறேனா மாமாட வீட்டுல இருக்கிறேனா என்று. அடே உம்மாவாப்ப நடக்கிறத விட நல்லா மாமாவும் மாமையும் நடந்து கொள்வாங்க. இப்படி நாங்க எங்கட பிள்ளைகள் எங்கட மருமக்கள் மதினிமார் இவங்களோட இறக்கமா நடந்து போலுவோம். இத்தனை குடும்பத்தோட நல்லா நடக்கிறேன். கண்ணியம், இதுக்கு அடிப்படையா வர வேண்டியது என்ன தெரியுமா? சாஃப்ட்னஸ். கடுகடுப்பான தன்மைக்கப்படாது. கடுகடுப்பான தன்மைக்கு எந்த கயிறும் இல்லை, நலவும் இல்லை. சாஃப்ட்னஸ், மிருதுவான தன்மை. இதுக்கு தான் அத்தனை கயிறுகளும் எல்லாம் மிருதுவான தன்மையில தான் வச்சிருக்காங்க. இஸ்லாமிக இப்ப இஸ்லாத்துல எத்தனையோ சிஃபத்துகளை பார்த்தா, இஸ்லாம் என்ற அந்த கட்டிடம், இஸ்லாம் என்ற ஸ்ட்ரக்சர், இது நல்ல ஸ்ட்ராங் ஆகிக்கிறதுக்கு அடிப்படை மிருதுவான தன்மை தான். விளங்குச்சா? அடிப்படை என்ன? இப்ப உதாரணத்துக்கு ஒரு பட்டம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பட்டம் ஆரம்பிச்சு, அந்த பட்டத்துக்கு இப்ப 2 4 3 இப்படி கம்புகளை க்ராஸ் பண்ணி கட்டுவோமே. அதுல ஆக நடு அந்த நடு இப்ப 2 கம்பை வச்சு கெட்டேன். ஆக நடுக்கு இந்த 2 கம்பையும் சேர்த்து நடுவால போடுற கெட்டுமானம் உண்டிக்கு, அந்த கெட்டுமானத்தை நல்ல உறுதியா கெட்டோம். அப்படித்தானே? ஐஸ்வர்யா தான் நிறைய அங்கலிங்களை எல்லா இடத்துலயும் சுத்தி அது ஃபுல் ஆடப்படாது, அசையப்படாது. சரியா நடு சென்டர் அந்த கெட்டு நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். அப்பதான் ஐக்கியப்புறம் அங்கலிக்கிற கவுறுகளை கெட்டு நூல்களை கெட்டி ஒட்டி கிட்டி எடுக்க போக்கல மசாலா பட்டம் பசுந்தாயிக்கும், நல்லா சம்பரையா பறக்கும். இப்ப நடுவுல ஐக்கிறது சரியா கெட்டப்படலாட்டி ஐக்கியப்புறம் காத்து கூடி அடிக்க போல அந்த கம்பு அங்கலிகளை வசஞ்சிட்டு இருந்தா ஆயிடா சமபாரம் இல்லாம வைத்திரும். சரி, வாகனம் உண்டெடுப்போமே, 4 ரோத வாகனம் ஆகிக்கட்டும் 3 ரோத வாகனம் ஆகிக்கட்டும், அது எல்லா பக்கத்திலையும் 4 ரோதா 4 பக்கத்திலேருந்தும் எல்லாத்திலையும் கடைசியா ஒரு எல்லா 4 ரோதையிலேருந்தும் கடைசியா ஒரு நடுவுல ஒரு சென்டர்ல ஒரு பெரிய கெடி வாக்கில் இருக்கும். அதுதான் அந்த ஐட சரியான அந்த நடுவுல இருக்கிற அந்த கெட்டுமானம் தான், நடுவுல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் தான் 4 பக்கத்தையும் பேலன்ஸா வைக்கும். அப்படித்தானே? அப்ப இது எல்லாத்திலயுமே சரி ஒரு நடு சென்டர்ல ஒரு கட்டுமானம், நடுவுல இருக்கிற அந்த சென்டர்ட அந்த கட்டுப்பாடு, அந்த கண்ட்ரோல் லூஸ் ஆகிட்டா என்ன நடக்கும்? அது எவ்வளவு பெரிய லக்ஸரி வெஹிக்கிள் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு லொரியில முட்டிப்பட்ட கழுத மாதிரி தான் ஓடும்.
சரி பேலன்ஸ் இல்லை. கண்ணியமானவர்களே, இப்ப இதே போல நான் இத சொல்லி வாரேன்டா, சூரத்துல் கஹஃப் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் மோதக்கூடிய ஒரு பழக்கமேகும் வெள்ளிக்கிழமைக்கு. சூரத்துல் கஹஃப் என்றது சுபஹானல்லதி ஜுது, குர்ஆன்ல நடுவுல இருக்கிற ஜுதுல தான் வருவது. அது எப்படி ஒரு 3வது பக்கம் மட்டும் ஓத போக்கல, சூரத்துல் கஹஃப்ல நடுவுல ஒரு தடிப்ப சொல் வரும். தடிப்ப சொல் வந்து வருவதா வந்தீங்க கண்டிப்பீங்க. அந்த சொல் வந்து வல் யத்தலத்தஃப் பெரும்பாலும் தெரிஞ்சிக்கும் தெரியாட்டி சூரத்துல் கஹஃப் குர்ஆன்ல சரியா நடுவுல மட்டும் பாருங்க. சூரத்துல் கஹஃப் என்ற சூரா இருக்குது. அந்த சூறால ஒரு 3வது பக்கம் ஆகிக்கும், 3வது 4வது பக்கம் ஆகிக்கும். அதுல ஒரு நடுவுல மாதிரி ஒரு எல்லா சொற்களும் ஒரே சைஸ்ல எழுதிக்கும். அந்த சொல் மட்டும் தடிப்பெழுதால் எழுதிக்கும். வல் யத்தலத்தஃப் தொங்கல்ல பார்த்தா ஹாதா நிஸ்புல் குர்ஆன், இதுதான் குர்ஆன் ஆக நட்டுக்க நடுவேண்டி. சரி, அந்த சொல்ல இருந்து நீங்க முன்னுக்க எண்ணி பார்த்தாலும் ஈக்கிற சொற்களும் அதுல இருந்து கடைசி வரைக்கும் எண்ணி பார்த்தா ஈக்கிற சொற்களும் ஈக்குவல் சமன் விளைஞ்ச. அப்ப இது குர்ஆன் நடு. கண்ணியமானவர்களே, குர்ஆன் நடு. வல் யத்தலத்தஃப் என்றா என்ன அர்த்தம்? வல் யத்தலத்தஃப் என்றா என்ன தெரியுமா? இப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்ட சம்பவம் வந்து குகைவாசிகளோட சம்பவம். குகைவாசிகளோட சம்பவத்துல ஒரு கெட்ட மோசமான அரசனை தான், மோசமான நபியிட முன்னுக்க, நபி வரத்துக்கு முன்னால அவன் சொன்னா, நான் தான் ரப்பு, என்னையத்தான் வணங்கணும், என்னைய சுஜூத் செய்யணும், ஏண்ட ஆர்டர் படித்தான் நடக்கணும், வேற மார்க்கம் தாருக்கும் வாழையலாம். இப்ப முஸ்லிம்கள் என்றா உடனே கொல்லத்தான், அல்லாவத்தான் நாங்க வணங்குவோம், அந்த அமல் தான் செய்வோம் என்றா உடனே கொண்டு போடுறதான். அப்படி ஒரு பயங்கரமான கொடுங்கோல் அரசன். இப்ப இந்த இடத்துல அஞ்சு வாலிபர்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த 5 6 7 அது யாருக்கும் தெரியும், அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். சரி, 5 இந்த வாலிபர்கள் ஈமான் உள்ளவங்க. இப்ப இவங்க பார்த்தாக என்னடா செய்யற, ஏலாதே ஈமான பறி கொடுக்க ஏலா, இவனை வணங்கி என்ன செய்ய. இப்ப யோசிச்சாங்க, நாங்க எல்லாமே பேத்துருவோம், ராவோட ராவ் இந்த ஊரோட்டு பேத்துருவோம். எந்த எலும்பி போனாங்க, அல்லாஹ் இன்னும் சக்தியை கொடுத்தான், உறுதியை கொடுத்தான். மாஷால்லா, ராவோட ராவ். இப்ப அரசனும் பார்த்து கொண்டாதான் ஒன்னும் செய்யல, அவனுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தான். இப்ப பேய்த்து ராவாவிட்டு எங்க நடக்கிற ஏது நடக்கிற ஒன்றும் விளங்குது இல்ல. இப்ப இப்படி போக்கல. கண்ணியமானவர்கள் எப்படி பார்த்தாங்க, ஒரு மலைக்கு ஏறினாங்க. அப்படி ஏறினா நல்லா ராவு மாவிட்டு ஒரு கொகையொண்ட கண்டாங்க, கொகையில பூந்தாங்க, எல்லாம் தூக்கத்தை போட்டாங்க. கொகையில தூங்கினாங்க, தூக்கம் கொண்டு போச்சு. அதுதான் ஜோர்டான்ல அம்மான் என்ற இடம். ஜோர்டான்ல அம்மான் 2011ஆம் ஆண்டு அல்ஹம்துலில்லாஹ் 4 மாசம் ஜமாத் அங்கக்கு போனோம் ஜோர்டானுக்கு. அப்ப அம்மான்ல வேலை செய்ய போகல, நாங்க அந்த கொகையும் பேத்து பார்த்தோம். அந்த அம்மான் கொகைவாசிகளோட கொகையை பேத்து பார்த்தோம். மாஷால்லா, மலை உச்சில இருக்குது. அப்ப கண்ணியமானவர்களே, இப்ப அவங்க படுத்தாங்க, நல்ல தூக்கம் கொண்டு போட்டாங்க. இப்ப நாங்களும் அப்படித்தானே, சில நேரம் ஃபுல் டயர்டாவிட்டு படுத்தா நல்ல தூக்கம் உண்டு. படுத்து எலுமினிப்புறம் வெள்ளனைக்கு சில நேரத்துக்கு கூட தூக்கி பட்டுட்டோம், அப்படி மாற தூக்கம் கொண்டு போச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷா படுத்து எலுமினமா இருந்துச்சு. இப்ப இவங்க எலுமினை போறோம், அவங்க பேசிக்கொண்டாங்க அந்த வாலிபர்கள். அது எவ்வளவு நல்லா படுத்தமே, நிறைய படுத்தமாயிக்கு, எவ்வளவு படுத்தீபம். ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு என்ன விளங்குற மாதிரி சரியா ஒரு நாள் படுத்தீபம், ஒரு ஃபுல் டே வந்து படுத்தீபம். இன்னொருத்தர் சொன்னாரு, இல்ல ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 3/4 நாள், ஒரு அரை நாள், ஒரு 10 மணி தியாலம், இப்படி எல்லாருமே அந்த ஒரு நாள் அல்லது அதை விட குறைய படுத்தி நல்லா படுத்தம் என்றே பேசிக்கொண்டாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்ல நீங்க 309 வருஷம் படுத்தீங்க. எவ்வளவு? 309 வருஷம் படுத்தீங்க அல்லாஹ் சொல்றான். இப்ப 300, இப்ப இன்றைக்கு 2025, 1700
1720 படுத்தத்தை இன்றைக்குதான் எழுப்பி வந்தா அப்படி இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1700 அப்ப அந்த காலத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் அல்ல, வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்சது 1815 இல்லைங்களா? 1700 அந்த டைம் போர்த்துகேயரால ஒல்லாந்து விளைஞ்சா அப்படி ஒல்லாந்தர் காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் எங்க சரி படுத்து இப்பதான் எழுப்பி வந்தா அவனுக்கு சுத்துட்டமாயி. அந்த காலத்துல பிளைட்டும் இல்ல, கோச்சும் இல்ல, பஸ்ஸும் இல்ல, ரோட்டும் இல்ல விளைஞ்சா. அப்ப அப்படி ஒருத்தன் உண்மைக்கு யோசிச்சு பாரு, 1700 ஈந்த ஒருத்தன் படுத்துட்டு இப்பதான் எழுப்பி வந்தா இன்றைக்கு உலகத்தை கண்டு அவனுக்கு பைத்தியம் பிடிக்குமா இல்லையா? இப்ப இத போலதான் இப்ப அந்த குகைவாசிகள் 300 வருஷத்துக்கு போறோம். இப்ப பசி அவங்களுக்கு பயம். அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன, அந்த கொடுங்கோல் அரசன் கொல்ல பார்த்து கொண்டிருக்கிறே தான் தெரியும். இப்ப அவங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க இவ்வளவு தூரம் வந்து எங்க வந்து ராபர்ட் ராவ் வந்தே தானே. இப்ப அவங்ககிட்ட இந்த சில காசுகள் இருந்துச்சு, பணம் எல்லாத்துக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பொடி சல்லி இருந்துச்சு. இப்ப இந்த சல்லி எல்லாத்தையும் கொடுத்து ஒத்தர் அனுப்பினாங்க, பஜாருக்கு போங்க, பஜார் தேடுங்க, எங்கேயோ தெரியா பஜார் போறீங்களா தேடி என்ன சரி பசியே என்ன சரி சாப்பாடு கொனாங்க. இப்ப ஒத்தரும் சரி நான் பேத்து கொண்டாருன்னு அவரு பணங்களை சேர்த்து கொண்டு போனாரு. அப்படி மலையில இருந்து இறங்கி வாராரு. அப்ப இப்ப இவங்க கொகையில இருந்து அடுத்தவங்க பேசிக்கொண்டாங்க. அட இப்ப எங்கட சாத்தி கொண்டு போறாரு, என்ன ஹாலாத்தோ தெரியா, நாங்க எங்க ஈக்கிறோமோ தெரியா, இவரோட இப்ப இவரு எந்த இடத்துக்கு போவாங்களோ தார சந்திப்பாரோ எங்கிட்ட சாப்பாடு கொண்டார விஷயமா அவங்க இவரோட மிருதுவா சாஃப்டா நடந்து கொள்ளட்டும், சாஃப்டா நடக்கட்டும். கடிஷா நடந்து இவருக்கு ஒரு அநியாயம் செஞ்சு இவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துடாம இவரோட மக்கள் நல்லா நடந்து கொள்ளட்டும், இவரும் அதே போல நல்லா மிருதுவா நடந்து கொள்ளட்டும் என்ற வேர்தான் அது. விளைஞ்சா இந்த குர்ஆன்டாக நடுவாடே பல்யத்தலத்தா இவ இந்த சம்பவத்துல அந்த நல்லா மிருதுவா நடந்து கொள்ளட்டும், சாஃப்டா நடக்கட்டும் என்ற வேர்தான் அது. அப்ப கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஏன் இந்த வேர்ட குர்ஆன்ட நடு சொல்ல எடுத்தான்? அல்லாட ஹிக்மத், அல்லாட அறிவு. அல்லாஹ் என்னத்துக்கு சார் எடுத்துப்பான், அவன் விருப்பம், அவன் விரும்பி அந்த சொல்ல நடு சொல்ல எடுத்து வைக்கிறான். அவன் எதை நாட்டானோ அதுதான் நாட்டம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இதை வச்சு சில உலமாக்கள் சில விஷயங்களை விளங்கப்படுத்துவாங்களே, விளக்கமா எடுப்பாங்களே, அவங்க சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் தான் பெரும்பாலும் இஸ்லாத்துடாக அடிப்படை பேசிக் வந்து சாஃப்ட்னஸ் தான், மிருதுவா நடக்கிறே தான். கண்ணியமானவர்களே, ஐஷுட்டு தான் அந்த வேர்டை பார்த்து குர்ஆன்ட நடு சொல்ல பாவிக்கிறான். விளங்கிச்சா? அப்ப இதனால கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சில நேரத்துக்கு கணவன் மனைவிட என்ன நாவிக இது சரியான கூர்ம ஹார்டா நடக்குது சில நேரத்துக்கு கணவன்மாரோட. அதே போல கணவன்மாரும் நீ யோசிக்கணும், என்னடா இது பொம்பளை கேட்டா எப்ப பார்த்தாலும் குறைந்து இல்ல ஆம்புலேலுக்கும் இதை விட அப்பனா நாங்க ஏசுறைதான் பயான்கள்ல. ஆண்கள் மட்டும் ஈக்கிற இடத்துல ஆண்கள் மட்டும் ஈக்கிறது அல்ல கொடுக்குறே. நீங்களோட மனைவிமாரோட எவ்வளவு இறக்கமா சாஃப்டா அன்பா பண்பா நடக்கணும் என்றத ரெண்டு சைடுக்கும் தான் விட்டு கொடுக்கணும், மன்னிச்சிடணும். சின்ன சின்ன குறைகள் நடந்தா இத பெருசாகப்படாது. நாங்க கண்ணியமா இந்த சின்ன பிரச்சனை பெருசாக போய்த்தான் பெரிய எங்கேயோ போய்த்து நிற்கும். அப்ப எப்பவுமே எப்படி கண்ணியமானவர்களே, ஆயிஷா நாயகியும் எப்படி என்றா செல்லத்துக்கு பிரச்சனை, நபியோட பிரச்சனை என்றாலும் நபிக்கு சப்போர்ட் பண்ணுவான். அப்படிதான் அந்த பிரச்சனைகளுக்கு கேள்வி நபியோட தான் என்றாலும் சப்போர்ட் நபிக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்பவுமே காட்டுவாங்க. இப்ப ஆயிஷா நாயோட பிரச்சனையிலே ஆயிஷா நாய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், ஒருத்தர நபிக்கு ஆயிஷா நாய்க்கு நபியோட பிரச்சனை. இப்ப நபியே சொல்லுவாங்க, நான் ஆயிஷா என்னோட கேம்ல இருக்கிறாவா இல்லாட்டி ஃபிட் ஆகிக்கிறாவா என்று அவ பேசுற பேச்சுகளால கண்டுபிடிப்பான். ஏன்னா செல்லத்துக்கு ஆயிஷா நாய்க்கு மல்ல பாஞ்சு கொண்டுதான் ஆயிஷா நாய் சொல்லுவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ரப்பின் மீது சத்தியமாக என்றுவா.
நபி ஸல்லல்லாஹு முஹம்மதுட ரப்பின் மீது சத்தியமான மாட்டான். தாதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட ரப்பின் மீது சத்தியமா என்றுவான். அப்ப நபி வேலையும் கொள்ளும் அடி குளமத்துல இருக்கிறான் மீட்டர் வாங்கி நபி ஷேப்ல போவாங்க. இறக்கமாய்ந்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ரப்பின் மீது ஆணையாக என்றுவாங்க. அப்படித்தான் பொம்பளை கண்ணியமானவர்களே. அதே போல இப்ப அப்படி ஆயிஷா நாய்க்கு நபியோட அந்த ஒரு டைம் சொன்னாங்க. அப்ப சார் இது நாங்க தார சாரி கூப்பிடுவோமே, கூப்பிட்டு எங்கட பிரச்சனைய முன் வச்ச ஒரு தீர்வு காணுவோம் என்று. இப்ப சரி அப்ப தார கூப்பிடுவோம். இப்ப நபி அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணினாங்க. சரி உங்களுக்கு தார விருப்பம் ஒன்றோ உமரை கூப்பிடலும் இல்லாட்ட அபூபக்கரை கூப்பிடலும். நபி சப்போர்ட் பண்ணாங்க ஆயிஷாக்கு. உங்களுக்கு தார நல்லம் என்று சொல்லுங்க, அவரை கூப்பிடுவோம். இப்ப நபி சப்போர்ட் ஆயிஷா நாயக் அந்த இடத்துல. ஆயிஷா நாயக் சொன்னா வாப்பாவை கூப்பிடுவோம், அபூபக்கர். சரி வாப்பாவே கூப்பிடுவோமே. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டாச்சு. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகல. இப்ப இந்த இடத்துல நபி சொன்னாங்க ஆயிஷாக்கு சப்போர்ட்ல நீங்களே செல்லுங்களே, உங்களோட பிரச்சனையா நீங்களே சொல்லுங்களே. அந்த இடத்துல இல்ல நபிக்கு செல்லுச்சு, நபி சொல்லாம நீங்களே செல்லுங்க. அந்த இடத்துல நபி ஆயிஷா நாய்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப ஆயிஷா நாயும் அந்த இடத்துல ஒட்டு கொடுத்தாங்க. சரி இல்ல காவல நான் இந்த இடத்துல தார கூப்பிடுற இந்த விஷயத்துல நீங்க எனக்கு சப்போர்ட் வந்து தந்து நான் எனக்கு தேவையான தான் இப்ப கூப்பிடப்பட்டீங்க. அது சொல்லி செல்ற விஷயத்துல நான் உங்களுக்கு விட்டு தாருன்னு நீங்க செல்லுங்களே என்று இப்ப ஆயிஷா நாய் அந்த சப்ஜெக்ட் விட்டு கொடுத்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய திறக்க போறாங்க. இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லலாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ண போகல ஆயிஷா நாய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஈக்கிறத ஈக்கிரமாய் செல்லணும், கையால மடியால போடாம எண்டத்தோட. இது தாருக்கு பிடிக்கல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிடிக்கல. எலும்பிட்டாங்க கைய விரிச்சு கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எறும்பிட்டா, உனக்கு என்ன தைரியம் நபிய பார்த்து ஈக்கிறமா சொல்லன்னு, உனக்கு என்ன தைரியம்? நபி என்ன பொய்யா சொல்லுவாங்க? அந்த எலும்பிக்குது. கண்ணியமானவர்களே, நபி எலும்பி உடனே அபூபக்கரை இருபட்டிட்டு, ஓய் உங்களே இங்க நீ கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு அல்ல, உங்களை இங்க நீ கூப்பிட்டது மகளுக்கு அடிக்கிறதுக்கு அல்ல, உங்களைய கூப்பிட்டே பிரச்சனைய கேட்டு தீர்வு கொடுக்கத்தான் நீங்க அடிக்க பாக்குறீங்க. நீங்க தீர்வு கொடுக்கறதுக்கு பொருத்தமான தகுதியான அல்ல, நீங்க வேலையை பார்த்துக்கொண்டு போங்கன்னு விரட்டிய விட்டுட்டாங்க அபூபக்கர். கண்ணியமான ஈக்கிற பிரச்சனை அங்க நீங்க முடிஞ்சு. இப்ப இதுதானே எங்ககிட்ட வரணும். அடே கணவன் ஒட்டு கொடுத்துருங்க மனைவிக்கே. உங்களோட பிரச்சனை உள்ளக்கே நீங்க வைஃபுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. பொம்புளைகளுக்கும் சொல்றேன், உங்களோட பிரச்சனை உள்ளக்க நீங்க கணவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவுமே பிரச்சனை தான் என்றதுக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்களே. கண்ணியமானவர்களே, அற்புதமான மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையா உங்களோட வாழ்க்கைகள் எல்லாம் உருவாக்குவாங்க. கண்ணியமானவர்கள், இந்த அமைப்புல இந்த குடும்ப வேண்டி இதே போலதான் எங்கிட்ட நெருக்கமா எல்லா உறவுகளோட நல்லா நடந்து பழகும். அப்ப கடைசியா முடிக்கிறேன். நாங்க இன்ஷால்லா பெரிய நிறைய வக்து போவோம். எங்கட டார்கெட் வந்து ஸ்ரீலங்கால டாப் ஜாயா நாமாறு அப்படி ஒரு டார்கெட் வைங்க. நாங்க இன்ஷால்லா எப்ப என்ன தக்காதா வச்சாலும் நான் இன்ஷால்லா அந்த தக்காதாக்கு வெளியாகக்கூடிய ஆளா மாறுவோம். எனக்கு ஏண்ட வேலைண்டா தாவத்துடைய வேலை தான், அப்படியே ஒரு உள்ளத்துக்கு வந்துடும். அப்ப கண்ணியமானவர்களே, பெரிய தியாகங்கள் செய்யணும். பல நாட்டுக்கு போகணும். மாஷா அல்லாஹ், பல நாடுகளுக்கு போறேன்டா நாங்க எப்பவுமே இந்த சிக்கனத்தை பலவீனம். சிக்கனம் என்றா கஞ்சத்தனம் அல்ல, கஞ்சத்தனமா விசாலம். மாஷா அல்லாஹ், நாங்க தாராளமா செலவழிப்போம். எண்டத்துக்கு தீனுக்காக, தீன் நலவுகளுக்காக, மற்றவங்களுக்காக நாங்க இன்ஷால்லா நிறைய செலவழிப்போம். அப்ப கண்ணியமானவர்களே, தீனுக்கு புறம்பான இஸ்ராஃபுகள் அனுவலும் செஞ்சிட மாட்டோம். எப்படி ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சில மக்கள் அனுப்பினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்டு. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனா அவட சின்னூறு வீடு, பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரன். எந்த அளவு சின்னூடுன்றா
வீட்டுள்ளுக்கு பேசுறே வெளியே சத்தம் கேட்குது. அப்ப அவ்வளோ சின்ன வீடு கண்ணியமா. இன்றைக்கு ஒரு பரம ஏழையட ஊட பார்த்தாலும் வீட்டுள்ளுக்கு பேசுறே வெளியே கேட்காது. ஏழென்றாங்க, ஏழென்றோம் எண்டத்துக்கு அவட ஊடே பெரிசாதான் நீக்கி உள்ளுக்கு பேசுற வெளியே கேட்காது. அப்ப அவ்வளவு பெரிய செல்வந்தன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளுக்கு பேசுறது வெளியே கேக்குதுன்னா எவ்வளவு சின்ன குடிசா. ஏன் அவங்க அப்படியே அவங்கட செலவுகளை போதுமாய் கொண்டிருந்தாங்க. அப்ப கண்ணியமானவர்களே அவங்க அந்த செலவுகள் அவங்க போதுமாய் கொண்டிருந்தாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளுக்க பேசுறாங்க, சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? சத்தம் கேக்குது. ஏன் இரவு லாம்புட திரிய இவ்வளவு கூட்டி வச்சு. இப்ப வந்தவர் யோசிச்சாரு, உதவி கேட்டு பிச்சை வாங்க வந்தவர், அது இவ்வளவு லாம்புட திரி கொஞ்சம் கூடைக்கிறதுக்கு இன்னும் கத்துறாரு. வைஃப் பேசி கொண்டிருக்கிறான். இப்ப நான் கேட்டா தருவாரா யோசிச்சுட்டு, சரி நபி தானே அனுப்பினாங்க, தட்டினாங்க ஊடா. உஸ்மான் ரலியல்லாஹு வந்தாங்க, சலாத் எத்தி வச்சாங்க. நபி தான் என்னை அனுப்பினாங்க உங்களுக்கிட்ட, நபியன் சலாம் சொல்ல சொன்னாங்கன்னுட்டு எனக்கு தேவை ஒண்டிச்சு. நபி கிட்ட தான் உதவி கேட்டு போகணும். நபி தான் உங்களுக்கிட்ட கேட்க சொல்லி அனுப்பினாங்க. நபியா அனுப்பினாங்க. நெடு வீட்டுக்கு போனாங்க. ஒரு பணம் போட்டிக்கிற ஒரு பேக் அதை கொண்டாந்து அப்படியே விட்ட கையில கொடுத்துட்டாங்க. கண்ணியமானவர்கள் எண்ணி பார்த்தா 3000 திர்ஹம். எவ்வளோ? 3000 திர்ஹம். இந்த கவுண்ட் பண்ணி பார்த்தா 3 லட்சத்தை விட கூடுதல் விலை. இந்த காலத்துல அது கணக்கு பார்த்தா 3 லட்சம் எல்லாம் அதை விட படமடங்கு. அப்ப அப்படியே பிச்சை வாங்கி வந்தால்தான் அப்படித்தானே சரியா சொல்ல பார்த்தா. இப்ப நாங்க இன்றைக்கு எங்கட மிஸ்கின்களுக்கு நாங்க கொடுத்தாலும் சின்ன சின்ன கணக்கு தான் கொடுக்குறோம். கண்ணியமான இப்படி வந்தவருக்கு தான் உஸ்மான் ரலியல்லாஹு பல லட்சங்கள் கொடுத்தாங்க. இப்ப அவரு புதினத்தோட கேட்டாரு உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க உங்களோட வைஃப்காய்க்கும் கொஞ்சம் சத்தம் போட்டு அந்த லாம்புட திரிய கூட்டி வச்சதுக்கே கத்தி கொண்டு இருந்ததுக்கு எனக்கு உங்களே பத்தி ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துச்சு. நீங்க ஒரு கஞ்சன் என்று தான் நினைச்சேன். என்னத்துக்கு நீங்க இவ்வளவு பெரிய பணம் ஒன்றை தந்திக்கிறீங்க எனக்கு? நான் தாரு எவரு என்னத்துக்கு வந்து எதுக்கு வந்து எவ்வளவு தேவை என்ன தேவை ஒன்றதே கேட்காம இப்படி ஒரு பணம் இப்படி ஒரு உதவி. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நேரத்தோட ஏதோ சொந்த செலவு, ஊட்டுட லாம்பு திரி ஊட்டுட என்ன விஷயங்கள் ஊட்டுட செலவுகள் இதெல்லாம் ஏண்ட சொந்த செலவே. ஏண்டா இந்த செலவு கியாமத்துல எல்லாம் கேள்வி கேட்பான். இத பத்தி எல்லாம் கேட்பான். நாங்க இதுக்கு பதில் சொல்லணும். எல்லாம் தோண்டி தோண்டி விசாரிப்பான். இன்றைக்கு மை பெற்றல் நினைச்சதை எல்லாம் எங்களுக்கு நாங்க தான் சம்பாதிக்கிறோம், எங்களை சத்து தான் செலவழி கேளுமா? அப்படியே இதுக்கு எல்லாம் கேள்வி கேட்பான். ஆனா இப்ப நான் உங்களுக்கு தந்ததீங்க இதுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்ல. இதுக்கு அல்லாத கூலிதான் நீக்குது. இத பல மடங்காக்கி அல்லா தாரேன் அல்ல எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறான். இட உலகத்திலே மீட பெனிஃபிட் ஆகிரால பல பல மடங்காக்கி எல்லாம் தருவான் கூலிக்குது அல்லா சொல்லிட்டான். இது பயம் இல்ல, ஆனா அது பயம். அப்ப இது நாங்க விலையும் கொள்ளணும். கண்ணியமானவர்களே, நாங்க எங்கட சொந்த செலவுகள் என்றா சீதா சாதா நடுத்தரம் கஞ்சத்தனமா இறுக்கி பிடிச்சி மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நல்லா செலவழிங்க. கண்ணியமானவர்கள் அதுல கஞ்சத்தனம் காட்டுறதில்லை. ஆனா நடுத்தரம் யோசிச்சு எது ஆகமானது எது ஆகாதது, ஆடம்பரத்துக்கு அலங்காரத்துக்கு செலவழிக்கிறது, ஆகுமானத்துக்கு நல்லா செலவழிக்கணும். இந்த அமைப்புல கண்ணியமா இப்படி பல வீட்டம் என்றா எங்களே அல்ல எங்களுக்கு தீனுக்கு செலவழிக்கிறதுக்கு நல்ல இது வந்துடும். அப்ப இப்படி சும்மா பேசிக்கொண்டு விட்டா நான் பேசிக்கொண்டே வைத்துருவேன். அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நெருங்கணுமே. அதனால இன்ஷா அல்லாஹ் பேசின எந்தெந்த விஷயங்களை பேசினமோ அந்த விஷயங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக ரப்ப அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வான். آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذي القوة المتين ويا راحم المساكين
اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى.